வீட்டு வேலை ஆரம்பிக்கிறீங்க. அந்த வீடு சீக்கிரம் கட்டி முடிக்கப்படுமா இல்ல கட்டி முடிக்கப்படாதா என்பதை கட்டுற பில்டிங்கை பார்த்து முடிவு செய்ய முடியாது. கட்டுற நீங்க எங்க குடியிருக்கிறீங்களோ அந்த இடத்தை வைத்துதான் நீங்க கட்டுகின்ற வீட்டை சீக்கிரம் முடிப்பீங்களா முடிக்க மாட்டீங்களா கண்டுபிடிக்க முடியும். கல்யாணம் நடக்கணும், சுபகாரியம் நடக்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், நான் இந்த மாதிரினா மஞ்சா கலர்ல ஜாக்கெட் பிட்டு கட் பண்ண கூடாது. ஜாக்கெட் பிட்டை கட் பண்ண கூடாது. முழு ஜாக்கெட் பிட்டை இந்த பாருங்க அப்படியே மேல வச்சு இப்படி போட்டு நூலை போட்டு சுத்திடுங்க. பாத்திரம் என்றால் அட்சய திருதி என்றால் இரண்டுமே ஒண்ணுதான். புரியுதுங்களா? வனவாசம் போறாங்க பாண்டவர், என்ன பண்றாங்க? வனவாசம் போறாங்க. பிரம்மதேவர் கிட்ட வர கேட்கறாங்க, காட்டுல இருக்கோம், நாங்க சாப்பிடணும், ஒரு வழி தாண்டும் போது ஒரு அட்சய பாத்திரத்தை இறைவன் கொடுத்து அள்ள அள்ள குறையாது அந்த பாத்திரத்துல உணவு. பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் வீடியோ வரும், வீடியோ வரணும்னா எதிர்பார்க்காது. ஏன்னா இப்ப பௌர்ணமி, இந்த மாசத்தோடைய பௌர்ணமி, இப்ப நம்ம வீடியோ போடுவோம், இந்த பேசுற இந்த வீடியோ ஷூட் பண்ணி போடுவோம். அதை பார்ப்பாங்க, அடடா பௌர்ணமி நடந்துக்குது பத்தி. அதுக்குதான் வந்து என்ன பண்ற, நம்ம முன்னாடியே வீடியோ போடல. யார் வராங்கன்னு வர்றது இருக்கிறவங்க, வரணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு உண்டான முயற்சி செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? ஃபோன் பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல போய் பார்க்கலான்னு வருவாங்க. நம்ம கூப்பிட்டு சொல்லி அதை அவங்க பார்த்து அப்படிதான் வரணுன்றவங்களும் அவங்களாம் வந்து செகண்ட் கேட்டகரி. பிக்சரா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வருஷத்துல ஒரு நாள் தை மாசம் இருக்கிற பௌர்ணமிக்கு மட்டும் மகர ஜோதிக்கு வருஷம் வருஷம் போவேன். மற்ற 11 மாசம் பௌர்ணமியே நம்ம இங்கதான் இருக்கோம் சொல்லிட்டோம். அதனால இதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கும் அந்த சந்தேகமா வரக்கூடாது. பௌர்ணமிக்கு ஒரு சந்தேகமா தான் வரலாம். எப்போ வரலாம்னா இந்த பௌர்ணமி சில நேரங்களில் 2 பட்டு வரும். அந்த மாதிரி 2 பட்டு வரக்கூடிய பௌர்ணமியில என்னைக்கு நம்ம கிரி வரும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா, அப்ப நீங்க யாருன்னா போன் பண்ணி எங்களுக்கு சந்தேகமா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் உடனே வீடியோ போட்டுருவேன் என்னைக்குன்னு. அது ரொம்ப ரேர் தான். நம்மளுக்கு இரவு வரக்கூடிய பௌர்ணமி தான் அந்த கணக்கு வச்சுக்கணும். எப்பனா சில மாசங்கள்ல தான் நான் வரும் பௌர்ணமி 2 பட்டு வரும். சாயந்தரம் தொடங்கி மறுநாள் நைட் வரைக்கும் இருக்கும். அதுல முன்னாள் நைட்டா பின்னாள் நைட்டான்னு நம்மளுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல மட்டும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா யாருன்னா போன் பண்ணி ஆபீஸ்ல, சார் எங்களுக்கு டவுட்டா இருக்குது, ஒரு வீடியோ போட்டீங்கன்னா எங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒரு வீடியோல என்ன சொல்லிடுவோம், இன்னைக்குதான் இதான் டேட்டுன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? அதுல எந்த மாற்றம் கிடையாது. இல்லைன்னா நம்ம நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி ஒரு வருஷத்துல என்னென்ன டேட்ல பௌர்ணமி கிரி வரணும் ஒரு சின்ன கார்டு மாரி, இந்த கார்டு பௌர்ணமி கார்டு, சின்ன கார்டு மாரி ஒரு சாமி போட்டோ போட்டு ஒரு கார்டு மாரி போட்டு வருஷத்துல 12 நாள் 12 பௌர்ணமி எந்தெந்த டேட்ல பௌர்ணமின்னு ஒரு கார்டு போட்டு சொல்லி கேட்போம் நிர்வாகத்துக்கிட்ட. ஏன்னா நிறைய பேருக்கு 10ஆம் தேதியா 11ஆம் தேதியா 14ஆம் தேதியா 13ஆம் தேதியா இந்த குழப்பம் இது. கேட்போம் நிர்வாகத்துக்கிட்ட கேட்போம். இல்லை நீங்க யாருன்னா முடிஞ்சா கூட நிர்வாகத்துக்கு அந்த கார்டு போட்டு தரீங்கன்னா தாராளமா போட்டுதாங்க. சரிங்களா? நம்மளுக்காக இந்த நிர்வாகம் நிறைய வசதிகளை ஏற்படுத்தி தருது, நிறைய அன்னதானம் பண்றாங்க, நிறைய மக்களுடைய வருகைக்கு நிறைய என்ன பண்றாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்க என்ன நிர்வாகத்துல இந்த மாதிரி, சார் நான் கார்டு போட்டு தரேன், ஒரு 1000 கார்டு போட்டு தரேன், பௌர்ணமி எந்தெந்த நாள்ல பௌர்ணமி நிறைய இருக்கு. அந்த மாதிரி கார்டு திருவண்ணாமலை சைட்லாம் போனீங்கன்னா சின்ன கார்டு மாதிரி இருக்கும். அதை வாங்கினீங்கன்னா இங்க ஜனவரி மாசம்னா டேட்டு, பிப்ரவரி மாசம் என்ன டேட்டுன்னு இருக்கும். அது மாதிரி நம்ம கல்யாண பசுபதீஸ்வரருடைய சாமியோட படத்தை போட்டு மேல பேரை போட்டு கீழே வந்து 12 டேட்டை போட்டு ஒரு கார்டு கேட்போம், நிர்வாகத்துக்கிட்ட கேட்போம். இல்லை நம்ம யாருன்னா நம்மள ஒரு யாருன்னா அந்த கார்டு போட்டு தரீங்கன்னா கூட நிர்வாகத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க, கமலக்கண்ணன் சார் கிட்ட சொல்லுங்க, கார்டு போட்டு கொடுக்க சொல்லுவோம். எல்லாம் அதை வச்சுக்கிங்க, உங்களுக்கு சந்தேகமே வராது. அடுத்த மாசம் பௌர்ணமி என்ன டேட்டு கார்டு எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும், குழப்பமே வராது. நம்ம கோவில்ல எப்ப பௌர்ணமி கிரி விடுமோ அந்த டேட்டை போட்டு 12 மாசத்துக்கு அடிச்சுட்டா வேலையே முடிஞ்சது கிளியரா. சரிங்களா? ஓகே, ரைட். இது எத்தனாவது மாசம் நம்ம பௌர்ணமி? இப்ப நம்ம இங்க யாரு ஸ்டார்டிங்ல இருந்து வர்றது? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தொடங்குனதுல இருந்து நான் வரேன். தொடங்குனதுல இருந்து வரீங்களா? ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் மாசம் நம்ம இதுவே சொற்பொழிவே பண்ணல, அதுல இருந்து கணக்கு பண்ண எத்தனாவது மாசம் அது? ஸ்டார்டிங் கணக்கு பண்ண 9ஆ?
இது இல்ல அப்படிலாம் பிரிக்க வேணாம். நம்ம தொடங்குறது 9 தான். 8, 9 பிரச்சனை நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். நம்ம கிரிவலம் தொடங்கி 9 மாசம் ஆகுது. அதுக்கு முன்னாடியே நிறைய கிரிவலம் தொடர்ந்து போயிட்டு இருந்த இடம் தான். நம்ம வந்தது 9 மாசம் ஆகுது. 1 வருஷம் ஆனா கொண்டாடிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம மாசம் மாசம் ஏன் இந்த கூட்டத்தை இங்க கூட்டுறோம்? எதனா காரணம் இருக்கணும்ல. இப்ப எல்லாருக்கும் தனித்தனியா நான் கூட்டு ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு சொல்யூஷன், உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்னா நம்மளால முடியாது, ஏற்கனவே முடியல. அப்ப மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணலாம்? ஒரு சொல்யூஷன் சொன்னா ஈஸியா மக்களுக்கு தேவையான விஷயம் போய் சேர்ந்துடும் அப்படின்ட்டு தான் இந்த கூட்டத்தை கூட்டுறோம். அதுதான் இதோடைய நோக்கம். அதுல நீங்க பயனடைகிறீங்களா, பலனடைகிறீங்களா இல்லையான்றது தான் முக்கியமான கருத்து. வரேன் சார், நீங்க 2 மணி நேரம் பேசுறீங்க. இந்த 2 மணி நேரத்துல எதனா என் வீட்டுல இருக்கிற வாஸ்தியோ என் பொண்ணு ஜாதகத்தையோ கேட்டும் போயிடலாம். மாசம் மாசம் வரேன், அது நடக்க மாட்டுது. இப்படி யாரும் வரக்கூடாது. நான் உங்களை சொல்ல, பொதுவா சொல்றேன். நான் இப்ப சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த கிரிவலம் முடிகிற வரைக்கும் இவங்க இதே மாதிரி பேசாது இருந்தாங்கன்னா நாளைக்கு காலைல அவங்க வீட்டுல இருப்பேன். நான் விளையாட்டு பொது பொது தளத்துல சொல்றோம். நாளைக்கு காலைல அவங்க வீட்டுல இருப்பேன். ஏன்னா நாளைக்கு காலைல ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் அவங்க வீடு தான் சைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் ஒர்க்கை பார்ப்பேன். ஆனா கிரிவலம் முடிகிற வரைக்கும் ஆமா பேசவே கூடாது. ஏன்னா பேசி பேசி நானே டயர்ட் ஆயிடுறேன், உங்ககிட்ட பேச முடியல. கிரிவலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி அமைதியாக இருந்தாங்கன்னா இப்போ அவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் நான் வாங்கிக்கினேன். காலைல ஃபர்ஸ்ட் வீடு அவங்க வீடு தான் சைட். வீடியோவே எடுத்து போட்டுடுறேன், அவங்கள பார்த்துட்டேன் யூடியூப்லயே. இப்போ இதுல வரீங்க, பலனடைகிறீங்களா பயனடைகிறீங்களா அப்படின்றதுதான் கருத்து. நீங்களும் வரீங்க, நானும் பேசுறேன். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியாம, நானா சொல்றேன்னு உங்களுக்கும் புரியாம, உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு போயிடக்கூடாது. எதனா ஒரு விஷயம் நம்ம நேரம் செலவு செய்யறோம், பயணம் செய்யறோம், எதனா கத்துக்கிறோம்னா அதுல எதனா பிரயோஜனமான விஷயங்கள் இருக்கணும். எல்லாம் எவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க, எவ்வளவு வேலையை விட்டு வரலாம், வரத்துக்கே சூழ்நிலை இல்லாத ஆள்லாம் இருக்கிறாங்க. அப்ப வரவங்க பயனடையணும். பயனடைகிறீங்களா இல்லையான்றதுதான் முக்கியம். சார் நான் 100 கோடி கடன் வாங்கிட்டேன் பேங்க்ல, இப்போ போன மாசம் வந்தேன், நான் இன்னும் பயனே அடையலைன்னா சொல்லக்கூடாது. நம்ம பேங்க் மேனேஜர் கிட்ட போய் பேச முடியும். நம்ம சொல்ற கருத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். கோடு போட்ட சட்டை போடாதீங்க அப்படின்னு சொல்றேன்னா போடக்கூடாது. நான் இல்ல கோடு போட்ட சட்டை தான் போடுவேன், என் வாழ்க்கை மாறலன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? சிவல்புரி சிங்காரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா, காரைக்குடியில ஜோதிடர். இந்த கோடு போட்ட சட்டையை பத்தி முதல்ல பேசுறது அவரு தான். முதல்ல கோடு போட்ட சட்டையை பத்தி பேசுறது. இன்னைக்கும் ஹலோ எஃப்எம்லயோ ரேடியோ மிக்ஸ்லயோ அவருடைய வாய்ஸை நீங்க கேட்கலாம். எந்த யூடியூப்லயும் பார்க்க முடியாது. அவருடைய சில பக்தி இதுல மட்டும், பக்தி சில விகடன்ல மட்டும் சில அவருடைய ஜோதிட குறிப்புகள்லாம் இருக்கும். வயதானவர், அவர் தான் ஸ்டார்டிங்ல எழுத ஆரம்பிச்சவர் சிவல்புரி சிங்காரர். அதனால ஏன் சொல்றேன், நான் கோடு போட்ட சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லல, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு விஷயத்தை சொல்றோம், அதை கடைபிடிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில மாறும். கடைபிடிக்க தவறுறவங்களுக்கு நம்ம உத்தரவாதம் தர முடியாது. பஸ் எல்லாம் எழுதி ஓட்டியிருப்பாங்க பாருங்க, பொருட்கள் காணாத போனால் நிர்வாகம் பொறுப்பல்லன்னு. அது மாதிரி நீ சொல்றதை கேட்கறதுனா நாங்க பொறுப்பு கிடையாது, பொறுப்பு ஏத்துக்க முடியாது. நம்ம சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நிச்சயமா என்ன பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்துறதுக்கு எதனா எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் இந்த பௌர்ணமி கூட்டத்துல? மன்னாமா எத்தனை மாசம் வரீங்க, கண்டினியூவா வரீங்களா? இல்ல நீங்க பேசலாம், செக் பண்றேன். மைக் கொடுங்க. ஒரு 2 பாயிண்ட்
இது வரைக்கும் இத்தனை 9 மாசம் பௌர்ணமியில நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னது என்னது? சரி பரவாயில்ல, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் தெரியல, பரவாயில்ல குடுமா பக்கத்துல. சரிம்மா. அதான் உங்க வேலையை கட்டிங்க பாத்தியா? தெரியாது. போன மாசம் நீங்க பேசுறதுல சொன்னதெல்லாம் நான் வேண்டிக்கிறதுல எனக்கு நடந்ததுனால நான் சொல்றேன். நானு அட்வான்ஸ் இருந்தாங்க ஒரு வாரத்துல நாங்க கேட்கறோம் கொடுக்குறோம் அப்படின்னுங்கிறாங்க. என் பிள்ளைக்காக வந்திருக்கிறேன். என் பிள்ளை வந்து ரொம்ப நல்லா இருந்தா இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில. அதெல்லாம் மாறிடும் பேசுறேன். அது அடுத்த சாப்டர். நான் ஏன் ஜாதகம் பார்த்து நிப்பாட்டம் புரியுதுங்களா? இங்க இவ்வளவு பொது வெளியிலே எப்படின்னா ஆபீஸ் ரூம்ல என்னென்ன செய்வாங்க, என்ன எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. இல்லம்மா நான் வேற சொல்றேன், செய்யறது வேற ஒண்ணுங்குது. உங்களுக்கு பாரு நான் சொன்னேன்னு கேக்குறேன். மேல் பேக்ல போன் வைக்க கூடாது, கையில விபதி வாங்க கூடாது, பேப்பர் கிழிக்க கூடாதுன்னா நல்லா கேட்டுங்க. எழுதின பேப்பர், அச்சடிக்கப்பட்ட பேப்பர் கிழிக்க கூடாது. கயிறு கட்டலாம் 7 நாள், அதிகபட்சம் ஒரு 14-21 நாள். அந்த கயிறை கட்டிட்டு ஒரு சலூன் கடைக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கயிறு என்ன பண்ணிடணும், கட் பண்ணி போட்டுடணும். அப்புறம் சரி நல்லா கேட்டுங்க. ஆண்கள் வந்து 4 முறை வேஷ்டி கட்டணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க 8 முறை வேஷ்டி கட்டணும். பெண்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃப் சாரி தாவணி கட்டணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃப் தாவணி? அது ஒரு பிராக்டிஸ். திருமணமான பிறகு எடுத்த உடனே என்ன பண்ண முடியாது, புடவை மடிச்சு கட்ட தெரியாது. அதனால பாதி புடவை, அதோடைய பாதி அளவுல ஆஃப் சாரியை கட்டி பழகினா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், புடவைய ஈஸியா கட்டலாம். அதே மாதிரிதான் வேஷ்டியும் 8 முழ வேஷ்டி லென்த்தா இருக்கும், அதை மடிச்சு கட்ட தெரியாது. அதனால கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பசங்க என்ன பண்ணலாம், 4 முழ வேஷ்டியை கட்டி பிராக்டிஸ் பண்ணா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், 8 முழ வேஷ்டி கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். தெளிவா புரிஞ்சிச்சா? ரைட். கொடுங்கம்மா. திதி கொடுக்கிறது பெரியவங்களுக்கு கொடுக்கிறது எவ்வளவு முக்கியம் சொல்லிடுங்க. அது நடக்காதுமா, அது ஐடியா. அடேங்கப்பா, உண்மையாவா? சூப்பர் சூப்பர். யாருமா? பிறந்த திதி அன்னைக்கு திதி. அப்புறம் வேற என்னம்மா? இந்த வருஷம் திதி கொடுத்தா அடுத்த வருஷம் அதே தேதியில அதே இதுல கொடுப்போம். ரைட்டா. வேற வேற புரியல. சிதம்பரம் மீனாட்சி போன மாசம் நகை சேர்றதா? சரி சரி. வேற என்ன ஞாபகம் இருக்கம்மா சொன்னதெல்லாம்? சரி சரி. வேற வேற சொல்லவே இல்லை சார். நீங்க இருமா, ஒரே நிமிஷம் இருமா. பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா கேட்டுங்க. இது வந்து ஒரு ஏ டீம், இது பி டீம் வச்சுப்போம். இது ஒரு ஏ டீமு, இது பி டீம். இன்னாண்ட உட்காந்துக்கிறோங்க, சரியா? இப்ப ஏன்னா ஏன் வரீங்கன்னு எனக்கும் 9 மாசமா வந்துட்டுங்கிறோம். இந்த சைடு எல்லாமே கொஞ்சம் வெயிட்டான ஆளாகிறாங்க. இந்த சைட்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாங்க. மாசம் வராது. நீங்க ஒரு ஆள் அந்த சைடு போனா போதும், டீம் ஜெயிச்சிடும். பேசக்கூடாது.
நல்லா கொடுத்திருக்காரு சார். இப்போ எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறனோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு முக்கியமா நல்லா சொல்ற கேட்டுங்க. இப்போ சந்தோஷம் இல்ல கொஞ்ச நேரம். இப்போ நம்ம போன மாசம் கூட பேசணும். என்ன பேசணும்? போன மாசம் கூட ஒரு 4 பேர் எழுந்து நிக்காட்டி வச்சு உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு 4-5 பேர் எழுந்தாங்க. இப்போ என்ன பண்ண சொன்னான்? வஜ்ரவேலுக்கு தாமரை பூல அர்ச்சனை பண்ண. அதுனா என்ன நட்சத்திரத்தை பத்தி பேசணும்? உங்களை கேட்கல. மக நட்சத்திரத்தை பத்தி பேசணுமா? ரைட், ஓகே. 8வது நட்சத்திரத்தை பத்தி பேசணும். ரைட், ஓகே. என்ன பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும். வேற வேற என்ன பேசிருக்கோம் இந்த 9 மாசத்துல? வேலை செஞ்சுக்கிறாரு. எங்க கவனம் இருக்கு பாருங்க. அவரு ஈசான மொழியில வயசானவங்க படுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஈசான மொழியில என்ன பண்ணக்கூடாது? வயசானவங்க படுக்க கூடாது. பசங்களுடைய வளர்ச்சி பாதிக்கும். வேற என்ன பேசிக்கிறோம்? இப்போ முக்கியமா சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. நிறைய சேனல்ல வரும், நிறைய பேர் பேசுவாங்க. வாஸ்து பத்தி நிறைய பேர் பேசுவாங்க, ஜோதிடத்தை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க, எண்கணித பத்தி நிறைய பேர் பேசுவாங்க, நியூமராலஜி பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், இன்னொரு யூடியூப்ல இன்னொருத்தர் ஒண்ணு சொல்லுவாரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இன்னொருத்தர் சொல்றது உங்க மனசுக்கு சரின்னு பட்டுதுன்னா அவர் சொல்றத மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா நான் சொல்றத ஃபாலோ பண்ண முடியும் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்றத மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ஊசி நான் தாம்பரம் டாக்டர்ல போடுக்கினேன், மாத்திரை போய் மறைமலை டாக்டர் கிட்ட வாங்கணும்னு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அது தெளிவா சொல்லிடுறாங்க. நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும், நான் சொல்றது தான் சரி, நான் வச்சதுதான் சட்டம்லாம் சொல்லல. உங்களுக்கு யார் மேல அதிக நம்பிக்கை இருக்கோ அவர்களை பற்றி கொள்ளுங்கள். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சீங்கன்னா நீங்க முன்னேற முடியாத சில தடைகள் உங்களுக்கு வந்துவிடும். சார், இன்னொரு வீடியோ பார்த்தேன், அதுல ஒரு வாஸ்து நிபுணர் இப்படி சொல்லியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உடனே அவருடைய வீடியோ ஒரு 100 வீடியோ பாருங்க, ஃபாலோ பண்ணு, தப்பே கிடையாது. இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடுதல் இருக்கும். அதனால ஒரு விஷயத்தை தெரியவே சொல்லி எதை செய்தாலும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா இவங்க தென்மேற்கு மூலையில பூஜை அறை இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்னா இதே யூடியூப்ல தென்மேற்கு மூலையில் தான் பூஜை அறை வரணும்னு சொல்லி ஒருத்தர் பேசின்னு இருக்காரு ரொம்ப வருஷமா. இப்ப நீ என்ன ஆயிடக்கூடாது, கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. ஒண்ணு அந்த சைடு போயிடுங்க, இல்லைன்னா இந்த சைடு என்ன பண்ணிடணும், இருக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுனாலே நீங்க தோத்துருவீங்க. தென்மேற்கு கூடாதுன்னா கூடாதுதான். இல்லையே அவர் இருக்கலாம்னு ஒருத்தர் சொல்றாரு, சரி அப்ப அதே ஃபாலோ பண்ணி அவர் சொன்னது சரியா தவறான்று என்கிட்ட கேட்கவே கேட்காது. என்னைக்குமே அந்த தப்பை யாருமே செய்யாது. சில பேருக்கு 2 மணி நேரம் ஜாதகம் பார்ப்பேன், சில பேருக்கு 1.5 மணி நேரம் பார்ப்பேன். பேசாத அமைதியா இருந்தாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா பேசுவேன். அவங்க என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு ஒண்ணுமே பேசாத அமைதியா இருந்தாங்கன்னா அவங்களுடைய பர்சனல் நம்பர் நாங்க வாங்கி வச்சுப்பேன், அவங்கள நான் ஃபாலோ பண்ணுவேன். கொடுத்துட்டு சார் இது ஒருத்தர்கிட்ட போனேன் சார், இப்படி ஆச்சு சார், அவர் இதை சொன்னாருன்னு ஆரம்பத்துல அந்த கதையை எடுத்தாங்கன்னா 5 நிமிஷத்துல வெளியே அமைச்சிருவேன். 5 நிமிஷம் தான். ஏன்னா அவங்க இன்னொரு ஆளுகிட்டையும் போவாங்க. ஒரு சைக்காலஜி தான், இதான் உண்மை. ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணா ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. டவுட் வந்துருச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கங்க. ஆனா 2த்தையும் சேர்த்து செய்யாதீங்க, 2த்தையும் சேர்த்து செய்யாதீங்க. ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவார், இன்னொருத்தர் ஒண்ணு சொல்லுவார். எதனா ஒண்ணு கேளுங்க. வாரம்
ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 to 7:30 புது யுகம் சேனல்ல யாருன்னா என்ன பாக்குறீங்களா? புது யுகம் டிவில, புது யுகத்துல பாக்குறீங்களா? புது யுகம் டிவில வரும், யூடியூப்ல டிவி ஸ்டாட்லைட் சேனல்ல டிவில 7 to 7:30. அதுல இந்த வாரம் யூடியூப்ல சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஆமா, புது யுகத்துல யூடியூப்ல இத்தனை வருஷமா சொல்லாத விஷயத்த சொல்லியிருப்பேன். நீங்க புது யுகம் வச்சா வரும், சன் டிவி, ஜெயா டிவி மாதிரி புது யுகம் ஒரு சேனல் இருக்குது. ஆமா, காலையில ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமை 7 to 7:30 நேரம் நல்ல நேரம்னு ஒரு ஃபங்க்ஷன் போகும், இது வரும். அதில் கிளியரா சொல்லியிருப்பேன். இந்த வாரம் புது தகவல் ஒன்று சொல்லியிருப்பேன், அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இப்போ தென்மேற்கு பூலையில பூஜரம் மாறக்கூடாது. ரைட்டா? கரெக்டா தப்பா? கரெக்ட். இப்போ வரலான்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னது சரின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அங்கேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இங்கேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எதுவுமே பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, வேஸ்ட். அதனால தான் சொல்லிடுறாரு. சரி, ரைட். இப்போ நல்லா கேட்டுங்க. கண்ணத்தில் கை 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 எத்தனையா? சரி, ரைட். இப்போ மைக் இருக்குவா? நீங்க கேட்கிற கேள்வி உங்களுக்கு மட்டும் அல்லாமல் எல்லாருக்கும் சம்மந்தப்படுற மாதிரி எதனா டவுட் இருந்ததுன்னா, யாருன்னா அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கேள்வி கேளுங்க. அடுத்தது நான் இப்போ கேள்வி பதில் நேரத்துக்கு போயிடுவோம். அப்படி யாருன்னா கேள்வி இருந்ததுன்னா, நான் ஒரு கேள்வி கேட்பேன் சார், அந்த கேள்வி என்னுடைய சொந்த கேள்வி கிடையாது, ஆனால் அந்த கேள்வியில் வரக்கூடிய பதில் எல்லாருக்கும் பயனளிக்கும், அப்படி ஒரு கேள்வி இருந்தால் கேட்கலாம். கேளு கேளு, 2 பேர்கிட்ட மைக் கொடுங்க. திரும்பிடுங்க, இங்க வாங்க, திரும்ப. கேள்வி. இப்போ நம்ம பல வீடு ஆட்சி பண்ணிட்டோம், ஒரு பிசினஸ் பண்றோம், அந்த இடத்துல ஒரு வாஸ்து இருக்கு, அந்த வீட்டு மேல வந்து பாத்ரூமா? யமன் பாகம். அந்த வீட்டுல பிசினஸ் பாதிக்குமா? அதுக்கு கூலிங் வீடும் வாஸ்து தெரியல. ஒரு கேள்வியா கேளுங்க. முதல்ல ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்றீங்க, இப்போ உங்க வீடு ஆல்ட்ரேஷன் தானே பண்றீங்க, எல்லாருக்கும் பயன்படும். உங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்றீங்க, மாசம் சரியில்லைன்றதுக்காக தான் ஆல்ட்ரேஷன் பண்றோம். சரி, சரி, சரி. அதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுனால அந்த வீட்டுல இருக்க முடியாது, அதனால வேற வீட்டுல போய் குடியிருக்கிறோம். சரி, இப்ப பாரு, நல்லா கேட்டுங்க. நீங்க வீடு வேலை ஆரம்பிக்கிறீங்க, சரிங்களா? வீட்டு வேலை ஆரம்பிக்கிறீங்க, அந்த வீடு சீக்கிரம் கட்டி முடிக்கப்படுமா இல்ல கட்டி முடிக்கப்படாதா என்பதை கட்டுற பில்டிங்கை பார்த்து முடிவு செய்ய முடியாது. நீங்க எங்க குடியிருக்கிறீங்களோ அந்த இடத்தை வைத்துதான் நீங்க கட்டுகின்ற வீட்டை சீக்கிரம் முடிப்பீங்களா முடிக்க மாட்டீங்களா கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, பில்டிங் வீடு நீங்க கட்டுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் போய் செக் பண்ணி பாருங்க, எங்க இருந்து தான் பணம் வரும்னே தெரியாது. பணம் வந்துடும். 100ல் ஒருத்தவங்களுக்கு தான் கட்டிட வேலை கட்டும் பொழுது ஸ்டாப் ஆகும், வேலை நிற்கும், பணம் வராது. 3/4 பேருக்கு பணம் என்ன பண்ணிடும்? வந்துடும். 3/4 பேருக்கு வீட்டு வேலை ஆரம்பிச்சாங்கன்னா கட்ட 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 கட்டன்னு பணம் வரும், டக்குன்னு கட்டி எழுப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த பிரபஞ்சம் என்ன பண்ண தெரியுமா? தப்பான வேலைக்கு சூப்பரா உதவி செய்யும். அது உள்ள எத்தனை தன்ன பிறகு அதை விட்டா போதுன்ற மனநிலைக்கு உங்களை ஆளாக்கிடும். என்ன ஆயிடும்? வித்தா போதும் அப்படின்ற மனநிலைக்கு உருவாக்கிடும். ஒரு வீடை நீங்க கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீடு நல்லபடியா கட்டி முடிக்கப்படுமா, கடன் இல்லாத முடியுமா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும்னா நீங்க எந்த வீட்டுல குடியிருக்கிறீங்களோ அந்த வீடை வைத்துதான் நீங்க கட்டுகின்ற வீட்டை நிர்ணயம் செய்ய முடியும். இப்ப இவரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்றாரு, இவரு ஆல்ட்ரேஷன் பண்ற வீட்டுல இருக்க முடியாது. இன்னொரு இடத்துல போய் தங்கி இருக்கிறாருல, அந்த இடத்துல என்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி அங்க பில்டிங்ல வேலை நடக்கும்.
புரியுதுங்களா? இப்போ ஒரு வீட்டுல போய் இருக்கிறார், கிழக்கு பாதிச்சப்பட்ட வீட்டுல இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப பில்டிங் வேலைக்கு பணத்தை புரட்டி அங்க வாங்கி இங்க வாங்கி கடன் வாங்கி பினான்ஸ் வாங்கி தண்டல் வாங்கி பணத்தை கஷ்டப்பட்டு புரட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுடும். இவ்வளவு பண்ணா போதும், மீதி அப்புறம் பார்த்துக்கலான்ற மனநிலையை ஏற்படுத்தும். பெயிண்டிங் கூட வேணாம், பூசு வேலை பண்ணா போதும், பண்ணிட்டு போயிடலாம், அப்புறம் பார்த்துக்கலான்ற மனநிலையை ஏற்படுத்தும். எந்த வீட்டுல நம்ம குடி இருக்கிறோமோ அந்த வீடை வைத்துதான் கட்டுகின்ற வீட்டோடைய வாஸ்து வேலை செய்யும். அடுத்தது அந்த வீட்டுக்கு போயிட்டோம், தொழில் பண்ற பக்கத்துல ஆஃபீஸ் இருந்தது. அந்த தொழில் பண்ற இடத்துல ஆஃபீஸ் இருக்கு. சரி, அந்த வீட்டு மேல வந்து பாத்ரூம் வந்து தப்பா இருக்கு. சரி, சரி, அந்த இடத்துல ஆஃபீஸ் இருக்கலாமா? இப்போ நீங்க மட்டும் இருக்கிறீங்களா, 10 ஆபீஸ் இருக்குதா, ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்குதா? நீங்க 2 கடை மேல வீடு, 5 பேரும் பிரிச்சு எடுத்துப்பீங்க. ஆமா, நல்லா கேட்டுங்கம்மா. ஃபிளாட்டு, பெரிய பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, அதெல்லாம் வந்து நல்லா இருப்பாங்க. மேக்சிமம் மக்கள் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க அதில் வாழறவங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பாதிப்பு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் எல்லாம் பிரித்து எடுத்துப்பாங்க. அங்கே மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுப்போம், அந்த அமௌண்ட்டு செக்யூரிட்டிக்கு சம்பளமாக போவோம். செக்யூரிட்டிக்கு காலில் அடி போட்டிருக்கோம், சுகர் இருக்கும், உடம்பு சரியில்லாத ஆளாக இருப்பார். புரியுதுங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணும், அந்த பணம் போய் சேரும். அங்கே ஒரு அம்மா வந்து பெருக்கும், அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாரு, ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாரு. அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிருக்கும், டிவோர்ஸ் ஆயிருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் பணம் யாருக்கு போவோம்? மறைமுகமா பிளாட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கே தெரியாத பல குடும்பங்களுக்கு என்ன பண்றாங்க. அதனால மேக்சிமம் பிளாட்ல இருக்கிறவங்க தப்பிச்சிடுவாங்க. ஆனா அந்த பிளாட்ல இருந்து கூட பிரச்சனைகளை மாட்டுறாங்கன்னா அந்த வீட்டுல என்ன பண்ணாது, கிழக்குல பாதிக்கப்பட்டிருக்கும். கிழக்கு தான் முதல் விஷயம், உயிர் அங்கதான் இருக்கு, மற்றதெல்லாம் அப்புறம் தான். மேக்சிமம் பிளாட்ல இருக்கிறவங்க நல்லா இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய பாதிப்பை அவர்கள் சமமாக பிரித்து கொள்கிறார்கள். 2வது, அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு 100 பேரை அவங்க என்ன பண்றாங்க, சம்பளம் அசோசியேட்னு ஒன்று வச்சு அதில் ஒரு பழுது பணத்தை வச்சு அதில் என்ன பண்ணிடுறாங்க, சம்பளத்தை கொடுத்துட்றாங்க. அதனால பாதிப்பு குறையும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ளாட் வந்து தவறு, ஃப்ளாட்டு வாஸ்து கிடையாது, ஃப்ளாட்ல வசிக்கக்கூடாதுன்னு. நல்லா தெரிஞ்சுங்க, வாஸ்துபடி ஒரு வீடு ஃப்ளாட்ல அமைந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொந்த வீடுன்ற வில்லா தனி வீடு இதெல்லாம் போகக்கூடாது. தனி வீடு என்னைக்குமே ரிஸ்க். நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ஹை லெவல்ல உங்களுக்கு தூங்கி போகும். தவறா இருந்ததுன்னா அந்த ஒரு குடும்பத்தை மட்டுமே அது என்ன பண்ணிடும், பாதிக்கும். ஆனா பிளாட் சிஸ்டம் அப்படி கிடையாது. பிளாட் சிஸ்டம் படி ஒரு வீடு சரியா இருந்துச்சுன்னா அவங்க பல கோடிக்கு அதிபதி ஆயிடுவாங்க. அதுல மெயினா பார்க்க வேண்டியது கிழக்கு வடமேற்கு, கிழக்கு வடமேற்கு, கிழக்கு வடமேற்கு மெயினா பார்க்கணும். பிளாட்ல இருக்கிறது பெரிய ஒரு பிளஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன செய்யறோமோ தொழில், அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வாஸ்து அமைப்புகள் மாறும். நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அந்த தொழிலுக்கும் வாஸ்துக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு. இது வரைக்கும் நீங்க வாஸ்துல எப்படி பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு பில்டிங்கு கதவு வைக்கணும், கதவு எத்தனை கதவு வைக்கணும், எத்தனை ஜன்னல் வைக்கணும், இப்படிலாம் கேட்குறீங்க. அதை தாண்டி எவ்வளோ பெரிய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்வை தீர்மானிக்கிறது அந்த வாஸ்து தான். இப்போ கிராமத்துல போனா 100-200 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, இப்பயும் சில கிராமங்களுக்கு போனீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடைய சந்து இருக்குதோ இல்லையோ ஒரு கிரவுண்ட் இடமே இருக்கும். புரியுதுங்களா? அந்த வீட்டுல கிழக்குல ஜன்னல் இருக்காது, வடக்குல ஃபுல்லா 4 சைடு மண் சுவரா இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா வாஸ்து எப்படி வேலை செய்கிறது என்றதை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது எப்படி வேலை செய்யுதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடலாம், தப்பிச்சிடலாம். ஒரு இடத்துல தொழில் செய்யறோம், அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல இப்ப பாருங்க, உதாரணம் இருக்கிற உண்மை, மதுரையில ஒரு பில்டிங் நான் போய் பாக்குறேன், பெரிய பில்டிங். அது கீழே ஃபுல்லா கடை, அதுல ஒரு கறிக்கடை, கறிக்கடைக்காரன் கொள்ள குத்துற அந்த காம்ப்ளெக்ஸ்ல அவன் தான் நம்பர் 1. இன்னொரு ஸ்டுடியோ ஒண்ணு இருக்கு, இன்னொரு மளிகை கடை ஒண்ணு இருக்கு. அங்க
காம்ப்ளெக்ஸ்ல இந்த கறி கடை தான் நம்பர் 1 டாப் கறி கடை தான். மற்ற கடைன்னா ஒரு சுமாரா இருக்கு, ஸ்டுடியோ கொஞ்சம் பரவாயில்ல, மல்லிகை கடை ஒன்று இருக்கு, அது சூப்பரா, அது பக்கத்தில் காய்லா கடை ஒன்று இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த பில்டிங் ஓனர் இருக்கிறாங்கல்ல, அவங்க பெரிய பிரச்சனையில மாட்டீங்கன்னாங்க. அவங்க பெரிய பிரச்சனையில மாட்டீங்கன்னாங்க, வெளியே வர முடியல, கடன் பிரச்சனை பெரிய லெவலில் போய் மாட்டீங்கன்னாங்க. இப்போ வாஸ்து தப்பு, ஓனர் பாதிக்கிறாங்க. அந்த பில்டிங்ல கடை வச்ச கறி கடைக்காரன் நல்லா இருக்கிறான். புரியுதுங்களா? இல்ல குழப்பமா இருக்கா? புரியுற மாதிரி குழம்புதா? ஆமாவா? ஒரு இடத்துல வாஸ்து தப்பா இருக்குமா, தப்பான வாஸ்து, நீங்க ஒரு கடை கட்டி வாடகை விட்டுக்கிறீங்க, நீங்க வாடகை விட்ட கடைக்காரன் நல்லா சம்பாதிக்கிறான், ஆனா நீங்க கடன்காரனாக இருங்க. ஏன் தெரியலையா? அதுதான் இங்க பேசிக்கிறோம். ஏன்னா அந்த பில்டிங்ல இருக்க வாஸ்து குறை அது ஓனருக்கு தான் குறை, ஆனா கறி கடைக்காரனுக்கு அது சரியான வாஸ்து. அவனுக்கு வாஸ்துபடி. இப்போ ஒரு கறிக்கடைக்காரர் அந்த கறிக்கடை வச்சுக்கிற ஓனர் என்ன கூட்டு வாஸ்து எப்படி இருக்குதுன்னு கறிக்கடைக்கு கேட்டு தரனா நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுவேன். இப்ப அந்த பில்டிங் ஓனர் கூட்டு என்ன இந்த பில்டிங் வாஸ்து எப்படி கேட்ட நான் சொல்லுவேன் தப்பா இருக்கு. புரியுதாமா? ஒரு கறி வெட்டுறவர் எதை வெட்டுவாரு? காலை வெட்டுவார், கழுத்தை அந்த பாடியை மட்டும் தொங்க விடுவார. அதுக்கேற்ற மாதிரி அவர் கடை கரெக்டா வடமேற்கு வடக்குல கரெக்டா குத்து இருக்கும். அந்த கறிக்கடையில அந்த கறிக்கடைக்காரு எங்க கடை வைக்கணுமோ அங்க கடை கரெக்டா வச்சுட்டாரு. அதனால அவர் என்ன பண்றாரு? ஆனா மொத்த பில்டிங்குக்கும் ஓனர் யாரோ அவர் பாதிக்கப்படுறார். அதுதான் இவருக்கும் சொல்றாரு. நீங்க செய்யற தொழில் என்ன, அந்த தொழிலுக்கு ஏற்றார் போல் அந்த இப்ப ஒண்ணும் இல்ல, கறிக்கடைக்கார் காலை வெட்டுறாரு, கழுத்தை வெட்டுறாரு, அதாவது இருக்கிற ஒண்ணு அழிக்கிறது. இப்ப இல்லாததை ஒண்ணு உருவாக்கக்கூடியதுன்னா ஒரு பொம்மை செய்யறது, ஒரு பொம்மை உருவாக்குறது தானே. அந்த கடை அந்த கறி கடை இருக்கிற இடத்துல வச்சா வேலை செய்யுமா? செய்யாது. செய்யுமாமா? ஏன்? கரெக்ட். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு? உருவாக்குறது அங்க எதுவுமே வச்சுட்டா என்ன ஆகுது வேலை? இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு இடம் தவறா இருந்ததுன்னா அந்த இடம் தவறான வாஸ்து, எதுவுமே செய்யக்கூடாதுன்ற. எதுவுமே அப்படி கிடையாது. அந்த இடத்துல என்ன செஞ்சா ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்ம மெத்தேடு, அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெஷல். என்னது? எல்லாருமே இடத்த விட்டு காலி பண்ணி போவோம்னா எங்க போனாலும் ஏதோ ஒரு தவறு இருக்கும். ஆனா இருக்கிற இடத்துல என்ன தவறு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சுனீங்க, அந்த தவறுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலை சூஸ் பண்றீங்க, என்ன பண்ணிடலாம்? சரி, இப்ப கறி கடை சொல்லிட்டோம், அப்புறம் வேற என்ன வச்சாங்க ஜெயிக்கலாம்? டெய்லர் கடை சரியான கடை. ஏன்? வெட்டுறது. வேற சலூன் கடை, அப்புறம் ஸ்டுடியோ. ஸ்டுடியோ என்ன சார் வெட்டுறாங்க காட்டுறீங்களா? இவங்க வெட்டுற சொன்னா வெட்டுறதையே யோசிக்க கூடாது. இல்லாதத ஒண்ண இருக்கிறதா காட்டுறதுமா அந்த இடத்து பேர். இல்லாதது ஒண்ண ஒரு அட்வொகேட் ஆபீஸ் அங்க வைக்கிறாங்கன்னு வைக்க, சூப்பரா அந்த அட்வொகேட் பயங்கர டேலண்டான பர்சனா இருப்பாரு. ஏன்? பொய் சொல்ற இடம். அது என்ன இடம்? பொய் சொல்ற இடம். அங்க ஒரு பிரஸ் மீட்டோ, ஒரு பத்திரிகையாளர் ஆபீஸோ, ஒரு அட்வொகேட் ஆபீஸோ, ஒரு போட்டோ ஸ்டுடியோ. இப்போ போட்டோ எடுத்து அப்படியே குத்துறானா, அது மேக்கப் பண்ணி முன்னையே நீ அழகா இருக்கிற மாதிரி உனக்கு காட்டுவான். நம்ம கொடுக்குற 80 ரூபாய்க்கு அந்த பப்புள்ஸ் எல்லாம் மேல இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி கட் பண்ணி
இல்லாதத ஒன்னை இருப்பதாக காட்டுவது. ஆனா உண்மையில அது என்ன பண்ணல, இல்ல. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம போய் ஒரு தொழிலை செய்யறோம்னா நம்ம அந்த தொழிலை தான் செய்யணும். இல்லாதத ஒன்னை இருப்பது போல் காட்டக்கூடிய ஒரு தொழிலை நீங்க செய்யறீங்கன்னா அந்த இடத்துல தவறான வாஸ்து இருக்க வேண்டும். தவறான வாஸ்து சரி. இப்போ அந்த இடத்துல ஒரு ஜோதிடர் இருக்கிறார், என்ன பண்ணுவாரு? பிச்சின்னு போவோம் அவருக்கு. அவர் கிளைண்டே பார்க்க முடியாது, கிளைண்டே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல ஒரு ஜோதிடர் உட்காந்தாங்கன்னா மக்கள் எல்லாம் அவரை நோக்கி படம் எடுப்பாங்க. ஏன்? பயங்கரமா போய் சொல்லுவார். ஏன்னா மக்களுக்கு அதுதான் தேவை. மக்களுக்கு என்ன தேவை? மக்களுக்கு இப்போ நீங்க என்கிட்ட வரீங்க, 2 வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை தீராதுன்னு நான் சொல்லிட்டேன். பெரிய எதிர்பார்ப்புல வந்திருப்பீங்க. போகும்போது என்ன பண்ணிருப்பீங்க? அடுத்தது எங்க போவாரு? அந்த இடத்துக்கு போவாரு. எந்த இடம்? இல்லாததை இருப்பது போல் காட்டுற இடத்துக்கு போன உடனே நீ உண்மையில நல்லா இருப்ப. அவர் என்ன பண்ணுவாரு? நல்ல பயங்கரமா இருப்பீங்க சார், அது இது பக்கம். அப்படியே உங்க மனசே மாறிடும். 1.5 லட்சம் ரூபாய் கட்டினீங்கன்னா இன்னைக்கு நான் திருநள்ளாறுல ஒரு பரிகாரம் பண்ணி நாளைக்கு காலில் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவார். உடனே என்ன பண்ணிடுவாரு? 1.5 லட்சம் ரூபாய் கட்டிடுவார். இப்ப என்ன நடக்கும்னா ஒரு காலகட்டத்திற்கு மேல் அங்க இருந்த ஜோதிடர் என்ன ஆவாரு? தரமட்டம் ஆயிடுவாரு. என்ன ஆயிடுவாரு? தரமட்டம் ஆயிடுவாரு. ஆனா எப்படி அவர் ஐயில தூக்கும்? அந்த இடம் பெரிய லெவல்ல வளர்த்து விடும். பெரிய லெவல்ல அதே இடம் தான் அவர் என்ன பண்ணும்? இருக்கிற இடத்துல இல்லாமல் ஆக்கிவிடும். இப்போ அந்த கறிக்கடை ஓடுது, தவறான வாஸ்து, தவறான தொழில். அதான் அந்த இடத்துக்கு அது சரியான தொழில். அடிச்சு தூக்குது. அவருக்கு என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? வீட்டில் ஒரு இழப்பு நடக்கும். வீட்டில் ஒரு அதுவும் யாரு? வாழ வேண்டிய இளம் வயது பசங்களா இருக்கு. வாழ வேண்டிய இளம் வயது பசங்களா. வள்ளலாருடைய அருட்பா யாருன்னா படிச்சிருந்தா, இங்க இருக்கிறவங்க யாருன்னா படிச்சிருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. யாருன்னா படிச்சிருக்கீங்களா வள்ளலாருடைய? கிடையாது. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, சாப்பிடும் போது நம்ம வாழை இலை இருப்போம்ல, அந்த வாழை இலைக்கு கூட ஒரு உயிர் இருக்கு. நீ காஞ்சி போன வாழை இலையை அறுத்து சாப்பிடுன்ற. என்ன சொல்றாரு? மேட்டுக்குப்பம்னு ஒரு ஊர்ல, வடலூர்ல அவருடைய சபர். அதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா மேட்டுக்குப்பம்னு ஒரு ஊர்ல அன்னதானம் போடுறாங்க. அங்க போனீங்கன்னா காய்ந்து இருக்கும், இலை அப்படியே காஞ்சு போயிருக்கும். அப்பளத்தை உடைக்கப்பீங்க தெரியுமா? அந்த மாதிரி அந்த இலையை உடைக்கலாம் நீங்க, அவ்வளவு காய்ந்து போயிருக்கும் அந்த இலை. அப்போ நம் முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் ஒரு ஜீவராசியை உணவு முறையில சேர்த்துக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக 6ஆம் இடம் பாதிக்கப்படும். 6ஆம் இடம்னா ஒண்ணு ஹெல்த் பாதிக்கும், இல்ல கடனால பாதிப்பீங்க, இல்ல கோர்ட்டு கேஸ அனுபவிப்பீங்க. கோர்ட்டு கேஸ நிச்சயம் அனுபவிப்பீங்க. இப்போ நம்ம எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அது முழுசா நீங்க ஏத்துக்க கூடாது. எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் என்ன பண்ண கூடாது? முழுசா ஏத்துக்க கூடாது. ஏன் ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, அப்படி ஏற்றுக்கொண்டதால் தான் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லி எல்லா விஷயமும் உண்மை நம்பி நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய விஷயம் ஏமாந்து போயிட்டோம். நம்ம எந்த விஷயம் யார் என்ன சொன்னாலும் அது சரியாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கணும். சார் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, சாப்பிட்றவங்களுக்கு கடனோ நோயோ வம்பு வழக்கோ வரும்னு சொல்றீங்க. அப்போ நான்வெஜ்ஜே சாப்பிடாம இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள்ல டைவர்ஸே நடக்கலையா? நான்வெஜ்ஜே சாப்பிடாம இருக்கக்கூடிய சில பிராமின்ஸுக்கு கோர்ட்டு கேஸ் இல்லையா? நீங்க கேட்கணும்.
அப்படி உங்களுடைய அறிவு திறனையும் அறிவு பசையும் நீங்க வளர்த்துக்கும் பொழுதுதான் இருக்கக்கூடிய இன்னும் இன்டெப்தான விஷயத்தை எங்களை போன்ற நபர்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஓடி போய் கிணத்துல விழுன்னு சொன்னா விழுந்துடணும், அவங்க ஜெயிப்பாங்க. குதிச்சே ஆகணுமா? நான் என்னைக்கு குதிக்கலாம்? நல்ல நீங்களே பார்த்து சொல்லுங்க. கிணறுல தண்ணி இல்ல, கல்லு தாங்குதுன்னா கேட்டீங்கன்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நம்பிட்டீங்கன்னா முழுசா நம்பிடணும், இல்லைன்னா அப்படியே வெளியே போயிடும். போன மாசம் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, நகை தொலைஞ்சு போச்சுன்னு ஒருத்தர் வந்தாரு. நகை சேரணும்னா என்ன பண்ணணும், நகை நம்ம கையை விட்டு போயிட்டோம்னா எப்படி எப்படிலாம் வாஸ்து அமைப்பு இருக்குன்னு சொல்லி பேசணுமா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுல நகை சேரணும்னா அந்த வீடு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க வாங்க. கிழக்கு பக்க செவுரு வந்து அடைச்சி இருக்க கூடாது. அடைச்சி இருந்தா அந்த நகை வியாபாரம் பண்றவங்களுக்கு அது ஜோரா இருக்கும். நம்புற மாதிரி நார்மல் லைஃப்ல இருக்கவங்களுக்கு அது ஏர்வு இருக்காது. வெங்காய வியாபாரம் பண்றவங்களுக்கு அது ஏர்வு இருக்கும். இல்லம்மா, வீடு முதல்ல எந்த வியாபாரம் செஞ்சாலும் வீடு ஒரே மாடல் தான். கிழக்குல ஜன்னல் ஓட்டணும். வீட்டுல நகை வியாபாரம் பண்ணாலும் சரி, வெங்காயம் வியாபாரம் பண்ணாலும். ஆனா வெங்காய வியாபாரம் பண்ற கடை இருக்குல்ல, அந்த கடை கிழக்கு க்ளோஸ் ஆயிடும். கடை கிழக்குல க்ளோஸ் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். நகை சேரணும்னா உங்க வீட்டுக்கு கிழக்குல என்ன இருக்கக்கூடாது? மரம் இருக்கக்கூடாது. நகை சேரணும்னா உங்க வீட்டுக்கு கிழக்குல என்ன இருக்கக்கூடாது? மரம் இருக்கக்கூடாது. ஹைட்டான டவர் இருக்கக்கூடாது. உங்க வீட்டு கிழக்கு செவரு பக்கத்து வீட்டு செவரு கூட ஒட்டக்கூடாது. கிழக்கு மத்தியமத்துல படிக்கட்டு வரக்கூடாது. 4 பக்கம் சுத்தி வரணும். 4 பக்கம் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா பிரதட்சணம் வரா மாதிரி ஒரு வீட்டை 4 பக்கமும் சுத்தக்கூடிய வீடுகள் மட்டும்தான் நகையில ஜெயிக்கும். நகையில ஜெயிக்கும், மற்ற வீட்டுல நகையில தோக்கும். வெள்ளிக்கிழமை அப்பால் போயிடுச்சு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா நகை வந்துடாது. வீடும் சரியா இருக்கணும். சரிங்களா? இப்ப போன மாசம் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, கிழக்கு பக்கம் மூடி இருக்க கூடாது. ஃபுல்லா இப்போ நிறைய பேர் வீட்டுல பண்ற தப்புனா, கிழக்கு பக்கம் ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் எங்க இருக்குன்னா கிச்சன்ல இருக்கும். அது கணக்கா? பாருங்களேன், இது கிழக்கு சோறுமா, இது என்ன சோறு? இப்போ இந்த இடத்துல மட்டும் ஜன்னல் இருக்குது, இந்த சவு கொம்புக்குதுல இங்க மட்டும் ஜன்னல் இருக்குது, இது ஃபுல்லா மூடிக்குது. இப்ப இது கணக்கா? கணக்கு இல்லையா? கணக்கு கிடையாது. இது கணக்கு கிடையாது. கிழக்குல எங்க வரணும்? அந்த போர்டு இருக்குதுல்ல, கருப்பு கலர் பலகை, அங்க வரணும். எங்க வரணும்? இந்த கிழக்குல மொத்தம் எத்தனை அடி லென்த்தோ அத பாதியா பிரிச்சு அந்த பாதிக்கு முதல் பங்குல வரணும். வடகிழக்குல வரணும். அதுதான் கிழக்கு ஜன்னல். சார், நான் எங்க கிச்சன்ல கிழக்குல ஜன்னல் இருக்குது சார், கிச்சன்ல மேல வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறது, ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன், இதெல்லாம் கணக்கு கிடையாது. அதுலதான் வரணும். புரிஞ்சுதாமா? நகை சேரணும்னா கிழக்கு என்ன பண்ணணும்? அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க மேட்ரை. பயம், உண்மையா பயம் தான். அப்ப நாங்க இந்த தொழில் செய்யறோமே, அப்ப எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைக்கு நாங்க ஃபேஸ் பண்றோம். இப்போ 2 நாளைக்குல காட்டூர்னு ஒரு ஊர் போயிருந்தேன், திருவெரும்பூர் பக்கத்துல. அந்த வீட்டுல பேசினே இருக்கிறோம், எனக்கு ஒரு காலே வரல. அப்படியே அவங்ககிட்டே சொன்னேன், என் கால் வரல பாருங்க. ஒரு கால் வராது போயிடும். பக்கவாதம் சொல்லுவாங்களே, பேரலைஸ் அட்டாக், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீட்டுல இருந்து வெளியே வரேன், மறுபடியும் ரோட்டுக்கு வந்துட்டேன். வாங்க வெளியே போய் பேசலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட்டின்னு வந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகுது. கார்ல வந்து இற கிளியர் ஆகுது. அந்த வாஸ்து இவ்வளவு வேலை போகும். திருச்சி ஐயம்பட்டின்னு ஒரு இடத்துல ஒரு இடம் இடிக்கிறாங்க, ஒரு ரூம் இடிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா தூங்கல, தலை வெடிச்சு போற மாதிரி ஆகுது. தலை வெடிச்சு போற மாதிரி வெளி ஹீட்டு, ஓவர் ஹீட்டு. 1 லிட்டர் தேங்காய் ஊற்றினா கூட அப்படியே காஞ்சிடும். அப்படியே முடி என்ன பண்றான், இழுத்துது, அவ்வளவு ஹீட்டு. அந்த பில்டிங் இடிச்சு 2 நாள் கழிச்சு என்ன ஆகுது? கிளியர் ஆகும். ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறோன்னா அந்த பாதிப்பை நம்ம என்ன பண்ணோம்? ஏத்துக்கணும். ஏத்துக்கிற மனநிலை இருந்தாதான் இந்த ஃபீல்டுல என்ன பண்ண முடியும்? நிலைக்க முடியும். புரியுதுங்களா? இதை ஏன் சொல்றேன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும்.
நீங்க இருங்கம்மா ஒரு 2 நிமிஷம். இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க எல்லாம் என்ன நினைச்சுன்னு இருக்கீங்கன்னா, ஒரு ஜோதிடம் ஒரு வாஸ்து பாக்குறவர்னா ஏதோ சொல்றாங்க 10ல் 11 நினைக்கிறீங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய, அவர்கள் அனுபவிக்கக்கூடிய, அவர்கள் கடந்து வரக்கூடிய வலிகள், பிரச்சனைகள் எல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஒரு வீடை இடிங்க சொல்லிடுவோம். அந்த நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வாஸ்து பாக்குறத கூட கண்டிப்பா நிப்பாட்டிக்கலான்னு இருக்கேன். ஒரு வீட்டுக்கு போறோம், அம்மா இந்த படிக்கட்டை இடிங்க சொல்றோம்னு வச்சுங்க, கரெக்டா அப்பதான் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துன்னு வருவாங்க. நம்ம வேணாம்னு சொல்லுவோம். முதல் வந்துட்டீங்க சார், ப்ளீஸ் சார் ஏதாச்சும் சாப்பிட்டு போங்க சார் வற்புறுத்துவாங்க. அதை சாப்பிட்டா நம்மளுக்கு பாதிக்கும் நல்லாவே தெரிஞ்சே நான் என்ன பண்ணுவேன், வேற வழியே இல்லை. விஷம் தெரிஞ்சே நம்ம என்ன பண்ணுவோம், சில இடத்துல சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. அதனால என்ன பண்ணுவோம்னா, சில இடங்கள்ல என்ன பண்ணிடுவேன், டிராவல் பண்ணும்போது எங்க கடலூர்ல ஒரு இடத்துல வாஸ்து பார்த்துட்டு வரோம். பையனுக்கு கால் உடையமா உஷாரா இருக்கும் சொல்லிட்டு வெளியே வரேன். கரெக்டா கார்ல ஒரு நாய் ஓடியாது, ஓரமா நின்று இந்த நாய் ரோடெல்லாம் கிராஸ் பண்ணல, ஓடி அந்த கார்ல விழுந்துச்சு, தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி. கரெக்டா ஒரு வீடு எரிச்சு கால் விழுந்துச்சு. அப்பதான் அந்த பையனுக்கு சொல்லிட்டு வரோம், இங்க வழியில ஒரு நாய்க்கு கால் உடையுது. இப்ப அந்த வீட்டுல எதுனா நாங்க சாப்பிட்டு இருந்தோம்னு, நாங்க எதுக்கு வேணாம் சொல்றோம், ஆல்ட்ரேஷன் பண்ற வீட்டுல சாப்பிடக்கூடாது, இடிக்கிற வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா விட்டுணும். வேணாம் என்ன பண்ணிடணும், விட்டுணும். ஆனா இவர்கள் நிறைய பேர் மக்கள் என்ன பண்றதுன்னா, பாசத்தின் அடிப்படையில விடுறதே கிடையாது. வலுக்கட்டாயமா எதனா ஒண்ணு சாப்பிட வச்சு, அதுக்கப்புறம் அவங்க போற வழியில நடக்கிற பிரச்சனை எல்லாம் என்னென்ன பேஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலை அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம இந்த ஃபீல்டை விட்டு வெளியே வந்துடலாம் தோணும். ஃபீல்டை விட்டு வெளியே வந்துடலாம். எதுக்கு நம்ம வேணா சொல்றோம். உங்க வீட்டுக்கு வந்து என்ன சாப்பிட்டேனா நான் சொன்னா நீங்க இருக்கிற வாஸ்து பாக்குற வீட்டுல 46-35 சுசுகி கார் 46-36 சுசுகி கார் யாருதுங்க? கொஞ்சம் எடுத்துங்களேன், கொஞ்சம் எடுத்துருங்க. சரிங்களா? நகை எப்படி சேரும்னா, கிழக்கு ஓப்பனா இருக்கணுமா, கிழக்குல மரம் வரக்கூடாது, நம்ம மாடி ஹைட்டுக்கு மரம் போகக்கூடாது, பக்கத்துல செல்போன் டவர் ஹைட்டா வரக்கூடாது, வடகிழக்குல படிக்கட்டு வரக்கூடாது. இப்போ பக்கத்து வீட்டு படிக்கட்டு, பக்கத்து வீட்டுல தென்கிழக்கு படிக்கட்டுன்னு வைங்க, உங்களுக்கு அது வடகிழக்கு படிக்கட்டு ஆகும். உங்களுக்கு புரியுதாமா? பக்கத்து வீட்டுக்கு தென்கிழக்குல படிக்கட்டு, உங்களுக்கு அது என்ன படிக்கட்டு, வடகிழக்கு படிக்கட்டு, உங்களுக்கு பிரச்சனை உண்டு. அதுக்குதான் சொல்றேன், அந்த படிக்கட்டுக்கும் உங்களை பாதிக்க கூடாதுன்னா ஒரு வீடை விட்டு தள்ளி கட்டுங்க, 4 அடி இடம் விடுங்க. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், ஒரு மனுஷன் 10 தூங்குறதுக்கு என்ன இடம் வேணுமோ அந்த இடத்த கூட கட்டிக்குங்க. புரியுதுங்களா? நிம்மதியா வாழலாம். 2 பெட்ரூம் வேணும், கார் பார்க்கிங் வேணும், நான் ஃபுல்லா இடம் இல்லை, அவுட்ரு டு அவுட்ரு பிடிச்சி கட்ட போறேன்னா அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே தான் வரும். இடம் இல்லைன்னே சொல்லாதீங்க. புரியுதுங்களா? அந்த தப்பே பண்ணாதீங்க. அம்மா உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? இப்ப சொல்லுங்க, கொடுங்கம்மா. இப்ப ஞாபகம் வந்துச்சா? கிழக்குல நகை சேரணும், என்ன எப்படி இருக்கணும் வீடு? சூப்பரு. அவ்வளவுதான். டவர் அதான் கிழக்கு பகுதி வெளிச்சமாக இருக்கணும், வடகிழக்கு ஓப்பன்ல இருக்கிற வீட்டுல நகை சேரும். சரிங்களா? ரைட்மா. இப்போ எல்லாரும் எங்க போய் மாட்டிக்கிறோம்னா, அவுட்ரு புடிச்சு என்ன பண்ணிடுவாங்க, இடத்த கட்டிடணும். பக்கத்து வீட்டு இடத்துக்கும் நம்ம இடத்துக்கும் கேப்பே இருக்கு. அவங்க வீட்டுல வால் எழுப்புனா நம்ம வீட்டுல என்ன பண்ணிடுவாங்க, ஒட்டி எழுப்பிடுறாங்க. இங்கதான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. சரி, வாஸ்து பத்தி நம்ம ரெகுலரா பேசுறோம், கண்டிப்பா பேசுவோம். இங்க மக்கள் கிட்ட ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, சார் நீங்க ஒரு வாஸ்து நிபுணரா இருந்து
நீங்க ஒரு ஜோதிடரா இருந்து இந்த மாதிரி விஷயங்களை எங்களுக்கு செய்யுங்க, நாங்க பலன் அடைவோம் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்க? எல்லாரும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை கேளுங்க. ஒவ்வொருத்தரா எழுந்து நல்லா கேட்டு பாருங்க. இப்போ நான் ஒரு ஸ்வீட் கடை வச்சுக்கிறேன்னு வச்சுங்க, என் கடையில என்ன பொருள் இல்லையோ, இப்ப புதுசா ஒருத்தர் கடை வைக்கிறாங்கன்னா அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க, நம்ம போய் கேட்கிற பொருள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆர்டர் போட்டுருங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவான். அவன் அதை எழுதி வச்சுக்குவான் நோட்ல. அப்படி ஒரு பொருள் வேணும் என்பதே அதுக்கப்புறம் நம்ம ஆர்டரே செய்வான். ஒரு புதுசா ஒருத்தன் கடை வைக்கிறான்னா 1 வருஷம் ஆகும் அந்த கடையை பத்தி என்ன பண்றது, அவன் ஃபுல்லா லெசன் பண்றதுக்கு. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒரு துறையில இருக்கோம், ஜோதிட துறையிலயோ வாஸ்து துறையிலயோ நியூமராலஜி துறையிலயோ இருக்கும். மக்களாகிய உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? சார் எனக்கு மட்டும் நல்லது நடந்துதான் போதும் சார், வேற எதுவும் எனக்கு வேணாம் சார், என் ராசிக்கு மட்டும் எனக்கு மட்டும் ஜாதகம் பார்த்துருன்னு கேட்குறீங்களா? இல்லை வீடியோவில் இந்த மாதிரி விஷயம்லாம் போடுன்னு கேட்குறீங்களா? இல்லை வாஸ்துவில் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி கொடுன்னு கேட்குறீங்களா? இல்லை கிளாஸ் எடுன்னு கேட்குறீங்களா? இல்லை ஆன்மீக ரீதியாக சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சார் எது எப்படியோ என் பிரச்சனை தீரணும், எனக்கு கடன் அடையணும்னு கேட்குறீங்களா? என்ன நீங்க கேட்குறீங்க? முதல்ல உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். வாங்கி மைக்கில் சொல்லுங்க டக்கு டக்கு. சார் நிறைய நீங்க வீடியோல நல்ல பலனுள்ள இதெல்லாம் சொல்றீங்க, வாக்குறுதி சொல்றீங்க, ஜாதக படி சொல்றீங்க. திருப்பி நாம போய் எங்களுக்கு டவுட் வந்து பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஒரு புக்காவோ எதுவோ போட்டா எல்லாருக்கும் தெளிவா இருக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம் சார். சரி ரைட். ஒண்ணு புக்கு போடணுமாமா? சரி, இப்போ நீ கடன் அடையணும் ஒரு வீடியோ போடுற, 6 மாசம் கழிச்சு அந்த வீடியோ தேடும் போது கரெக்டா எடுக்க தெரியலன்றீங்களா? ஆமா, கிடைக்க மாட்டேங்குது. இப்போ சிறுவாபுரியை பத்தி நீங்க நிறைய போட்டிருந்தீங்க. சிறுவாபுரி டவுட் வரும்போது நான் சித்தரிக்கலையும் டிவைன் உட்ஸ்லயும் போய் நீங்க பேசுற வீடியோ எல்லாம் தேடணும், கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. தமிழ்ல இருக்குமே இல்லையா? வரமாட்டேங்குது சார், கேட்டு பாருங்க, வரல. சரி சரி சரி, இப்படி ஒரு பிரச்சனை நிறைய போடுறீங்க, நாங்க போய் எங்களுக்கு டவுட் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால நீங்க சர்ச் யூடியூப்ல சர்ச்சில போய் அதை அடிச்சாலே வருமே. வரமாட்டுதா? அவரு கேளுங்க. சரி, அது என்னன்னு இப்ப என்னன்னு கொஞ்சம் பேசி அது என்ன பண்ணலாம்னு நம்ம ஐடியா பண்ணலாம். இல்ல கோவில்னா கோவிலுக்கும் தனியா, கடன்னா கடனுக்கு தனியா. எல்லாரும் பயனடைற மாதிரி நீங்க சொல்ற தகவல் காலத்துக்கு நீடிச்சிருக்க மாதிரி புக்கா போட்டா எல்லாரும் யூஸ் ஆகும் தகவல் சார். சூப்பர். ரைட். அடுத்தது முறைய நான் அந்த வாஸ்துல ஈசானியோட சுத்தமா இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. வீட்டை சுத்தமா வச்சிருக்கேன். நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அது இல்ல இன்னொரு இப்ப எல்லாரும் வேண்டுதல் வேண்டிக்கன்னு சொல்லுவீங்களா? நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க பிள்ளைங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நிறைய பேர் வேண்டுதல், என் பிள்ளைங்க ஏதாவது கல்யாணம் ஆச்சு, அதுக்கு ஏதோ ஒரு வழி நீங்க சொன்ன கல்யாணம் நல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு இமிடியேட்டான வழி நல்லா கேட்டுக்குமா? கல்யாணம் இமிடியேட்டா நடக்கணும்னு வைங்களேன், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கல்யாணம் ஆகணும்னா தயவு செஞ்சு ஜோதிடத்தெல்லாம் நீங்க போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அவசியமே நீ என்ன கொடுத்தா உங்க அது திருப்பி கிடைக்கும். கல்யாணம் நடக்கணும்னா ஒரே ஒரு சிறந்த விஷயம் என்னன்னா, சாமிக்கு உற்சவ கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும் தெரியுமா? திருப்பதியில நடக்கும், பத்ராச்சலத்துல நடக்கும். நேத்து கூட பங்குனி உத்திரத்துல கல்யாணம் நடந்தது. நடந்ததா? ஒண்ணு கல்யாணம் பண்ற கல்யாண வீட்டுக்கு கல்யாணம் ஆகாத பசங்களை ரெகுலரா கூட்டுமோ, இல்லனா கோவில்ல போய் கல்யாண உற்சவம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு டிக்கெட்டை வாங்கி சாமிக்கு திரு கல்யாணம் பண்ணுங்க. நீ எனக்கு பண்ணா நான் உனக்கு திருப்பி பண்ணுவேன், சாமி இம்மிடியா திருப்பி செஞ்சிருவேன், வேற எதுவுமே பண்ண வேணாம். சரியாமா? இன்னைக்கும் குறைஞ்சது தினமும் 1000 பேராச்சு பத்ராச்சலத்துல ராமருக்கு என்ன பண்றாங்க, திருக்கல்யாணம். 1500 டிக்கெட்டு. பத்ராச்சலம்னு ஒரு ஊர் இருக்கு, நான் ஒரு வீடியோ பேசிருப்பேன், 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள் திருமணம் செய்து காட்டுறேன், ஐபிசி சேனல்ல இருக்கும். பத்ராச்சலம்னு ஒரு ஊரு, அந்த ஊரு இல்லைன்னா நீங்க இங்க எங்க வேணாலும் போலாம். பத்ராச்சலம் கிடையாது, எந்த ஒரு சிவன் கோயிலாகட்டும் முருகர் கோயிலாகட்டும் திருக்கல்யாணம் நடக்குதுன்னா நீங்க சார் இப்ப நேத்து வந்து பங்குனி உத்திரத்துக்கு திருக்கல்யாணம் நடந்தது,
இதை நீங்க போன மாசம் கேட்டிருந்தீங்கன்னா இப்ப நேற்று பங்குனி உத்திரத்துக்கு கல்யாணம் ஆகாதவங்க சீரத்துன்னு போங்கன்னு சொல்லியிருப்பேன். அது இப்பதான் பேசணும்னு ஒரு விதி அமைப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, சாமிக்கு திருப்பதியிலயோ பத்ராச்சலத்திலயோ திருக்கல்யாணம் உங்க பையனையோ பொண்ணையோ அமைச்சு சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ண வச்சு வேண்டிக்கணும். திருமணம் ஆன பிறகு மீண்டும் என் கணவனுடனோ என் மனைவியுடனோ நான் வந்து உனக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு வேண்டிக்கணும் வந்தாங்கன்னா திருமணத்தை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது, மொழி வச்சுட்டு வரணும். அங்க கல்யாண சாப்பாடு போடுவாங்க, அந்த சாப்பாடை சாப்பிடணும். அதுல ஹோட்டல்ல தான் சாப்பிடலாம் சொல்லக்கூடாது. கல்யாணத்தை பார்த்துட்டு மொய் வச்சுட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா ஆகும். சரி, இங்க இருக்கிறவங்க யாருக்குலாம் கல்யாணம் ஆகாது பெற்றோர்கள் யாரு? என் பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும். யார் யாரெல்லாம் உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும்ன்றீங்களா? நேற்றுதான் சாமிக்கு திருக்கல்யாணம் நடந்திருக்கு. யாருக்கு? பசுபதீஸ்வரருக்கு. நீங்க போகும்போது மொழி வச்சுட்டு போயிடுங்க கோயில் நிர்வாகத்துல. புரியுங்களா? கல்யாணத்துக்கு ஒண்ணு மொழி வைப்பீங்களா? நேற்று சாமி கல்யாணம் நடந்ததுல மொழி வைங்க. உங்க கல்யாணத்துக்கு அவரு மொழி வைப்பார். சுவாமி ரூபத்திலயோ சாமியோட பேர் கொண்டவங்களே யாரோ வந்து மொழி வச்சுக்கோ. காலைய நிர்வாகி கிட்ட இருக்காருல்ல ஐயா கமலக்கண்ணன் சார் இருக்காருல்ல, போகும்போது என்ன பண்றீங்க, அவர்கிட்ட டீட்டெயில் கேக்குறீங்க. மொழி வைக்கிறது அர்ச்சனை பண்ற மாதிரி சாமி பேருக்கே பண்ணிட்டுலாம் சொல்லக்கூடாது. மொழி யார் வைக்கிறா? உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னா பையன் பேர் என்னது? பையன் பேர் பையன் பேருக்கு மொழி எதுனா விமல் கண்ணன் அப்படின்னு போட்டு சாமி பேருக்கு மொழி வச்சு. சரிங்களா? புரிஞ்சுதா? நேற்றுதான் கல்யாணம் நடந்தது, இன்னைக்கு மொழி வைக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் தான் லேட்டு, அதனால வச்சிடலாம். சரிங்களா? இந்த ஸ்கேன்லாம் பண்ண செல்லாது, ஸ்கேன்லாம் பண்ண செல்லாதுமா. ஜிபே பண்றேன்னா சொல்லிடாதீங்க, மொழி முறையா வைங்க. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது நல்ல கேள்வி. உண்மையிலே எங்க ஐயா அருமையான கேள்வி. ரெண்டு பேருமே ஒருத்தவங்க புத்தகம், ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு கேள்வி. எங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. மத்த எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, பொண்ணு பாருங்க பொண்ணு பாருங்க பொண்ணு. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட விஷயம் சொன்னேன். சரி, இப்போ யாருக்கு கல்யாணம் ஆகணும்னாலும் சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ண சொல்லுங்க, கல்யாணம். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இங்க வந்துக்கிறவங்க பசுபதீஸ்வரருக்கு மொழி. சரிங்களா? ரைட், நன்றி நன்றி. அடுத்தது இப்போ போயிட்டு இருக்க விஷயம் நடக்குதா? எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதை ஒன்னா நான் ஒரு வீடியோ போடுறேமா. சரிங்களா? உங்களுக்கு என்ன தெரிஞ்சா சொல்லுங்க. மைக் சொல்லுமா, டக்கு டக்குன்னு. 5 மணி ஆயிடுச்சு, 5:45 கிளம்பிடுவோம். பொருளாதார ரீதியா எல்லா வீட்டுக்கும் முன்னேற்றம். பிசினஸ்ல எந்த தொழிலா இருந்தாலும் நிறைய பேர் வீடு வந்து கேட்டப்ப வாஸ்து பிரச்சனையால பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, எந்த காரணங்களுக்கு தொழில் நல்லா லாஸ் பண்ணீங்க. நிறைய பேரு வந்து எல்லாரும் பிசினஸ் இப்பெல்லாம் வேலை பார்க்க கரெக்டா சேலரி தர மாட்டாங்க, பாதி சேலரி கொடுக்குறாங்க. ஹோட்டல்ல நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அந்த சென்னையில தான் வேலை பார்த்துருக்கீங்க. எல்லாத்தையும் சொன்னா நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும். இன்னொன்னு வந்து ஹோட்டல்ல தான் வேலை பார்க்கலாம், போய் வேலை பார்த்தோம்னா ஈகோ பிரச்சனைகள் அவங்களோட மேல. அதாவது பெட்ரோல் பங்கு, ஹோட்டலு, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வச்சுக்கிற ஓனர் கடைக்காரனா இருப்பான். அவங்க கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட பணம் இருக்கும். ஆம்னி பஸ் ஓனர் எடுத்துங்க, பெட்ரோல் பங்க் ஓனர் எடுத்துங்க, ஹோட்டல் ஓனர் எடுத்துங்க. இவங்கெல்லாம் கம்பெனியை ரன் பண்ணணும்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெட்ரோல் பங்க்னா மினிமம் ஒரு நாளைக்கு 4000 KL பெட்ரோலை வெளியே தள்ளணும். சரிங்களா? இதுல எல்லாருமே பொருளாதார ரீதியா முன்னேறணும்னு கேட்கிற கேள்விகள் மிகவும் சரியான கேள்வியாக இருந்தாலும் கூட சரி ரைட், என்ன பண்ணணும்? அம்மா நல்லா கேட்டுங்க. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாரு, ஐயா எனக்கு நல்லது நடந்துச்சு, எதாருங்க எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடந்துருச்சு, ஆனா அதை நான் வந்து வெளிப்படையா இங்க வந்து சொல்ல மாட்டேன். இங்க வந்து ஏன்னா சொன்ன உடனே டக்குன்னு அது நடக்காது கூட போயிடும். அந்த அளவுக்கு பயந்து போயிடுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க
பில்லி சூனியம் கந்திருஷ்டி எல்லாம் வேலை செய்யுமா? வேலை செய்யும். உண்மை உண்மை இருக்கு. நல்லதுன்னு ஒண்ணு தான், கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். ரைட். என்ன வச்சிருந்தீங்க? என்ன வச்சிருந்தீங்க? ஹோட்டலு. ஹோட்டல்லாம் காம்படிஷன் அதிகமா? சரி, பொருளாதார ரீதியா அனைவரும் நல்லா இருக்கு. எந்த தொழிலாக இருக்கட்டும், தேவையில்லாத ஒரு தொழில் இருக்கு, அதை பத்தி பேசல. மேக்சிமம் எல்லாருக்கும் அவங்க சமையலா இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், நிறைய உள்ள போயிட்டு அரிசி மூட்டை எதனா இருக்கா பாருங்க. சும்மா கோயில் உள்ள சும்மா வெயிட்டா தலையில தூக்கி வைக்கிற மாதிரி வெயிட்டா எதனா இருக்குதா பாருங்க. உங்களுக்கு தான் என்னது? பொருளாதாரம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எந்த தொழிலா இருந்தா என்ன, எந்த வேலையா இருந்தா என்ன, ஜெயிக்கணும். ஆனா 2 அரிசி மூட்டை தூக்கணும். இந்த டவுட் என்னைக்குமே யாருமே வரக்கூடாது. யாருன்னா ஒரு ஆள், நீங்க தான் நம்ம கேட்டீங்க, நீங்களே ஒரு ஆளை காட்டுங்க. அவரா? தலை சண்டை தலைப்பட வைங்க. ஆனா இன்னொரு மூட்டை வைங்க. இன்னொன்னு தூக்கணும் வைங்க. இன்னொரு தூக்கி வைங்க. திரும்பினா அம்மா, இதுதான் வந்து வடகிழக்கு. இந்த தலகுதுல இதுதான் என்னது? இதா தூக்கி வைனா போயினா. நான் இன்னொன்னு தூக்கினா. நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? ஆனா இன்னொரு தூக்கினா டெமோ காட்டுறேன், புரியணும்ல. தூக்கினா வச்சுட்டீங்களா? அண்ணா எப்ப இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? அக்கா நல்லா இருக்கிறாங்களா? அண்ணா சாப்பிட்டீங்களா? எப்படிண்ணா இருக்கீங்க? அண்ணா யாருங்க பொண்ணு இருக்கு? யாருக்கு ஒண்ணு யாருக்கு ஒண்ணு 3 மூட்டை யாருக்கு? அண்ணா இப்ப எப்படி இருக்கீங்க? இப்ப என்ன பண்றாரு? வீட்டோடைய வடகிழக்கு ஈசானிய வெயிட் ஆயிக்கிறேன்னா ஆகும். இததான் சொல்ற, மனிதனுடைய தலைதான் என்னது? வடகிழக்கு. இங்க நீங்க படிக்கட்டை கட்டினாலோ, ஜன்னல் இல்லாம மூணாலோ, மரம் இருந்தாலோ, டவர் இருந்தாலோ என்ன ஆயிடும்? அவர் என்ன ஆனார்? இப்போ பேச முடியாமன்னா ஆயிடுவாங்க. ஒண்ணு இறந்துருவாங்க, தற்கொலை பண்ணிப்பாங்க, இல்லைன்னா ஊரை விட்டு ஊர் ஓடிடுவாங்க. இன்னும் ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா வச்சா அவரு இப்ப நல்லா இருக்கணும்னா முதல்ல என்ன இருக்கணும்? வடகிழக்கு நல்லா இருந்தா அவர் எப்படி இருப்பாரு? வடகிழக்கு வெயிட் ஆச்சுன்னா, வெயிட் என்னது? அந்த இடத்துல ஜன்னல் இல்லைனாலும் வெயிட்டு தான், மரம் இருந்தாலும் வெயிட்டு தான், படிக்கட்டு இருந்தாலும் வெயிட்டு தான், பக்கத்து வீட்டு படிக்கட்டு நம்மளுக்கு ஈசானியத்துல வந்தாலும் வெயிட்டு தான், உன் வீட்டு ஈசானியத்துல ஒருத்தர் லாரி நிறுத்தினாலும் வெயிட்டு தான், உன் வீட்டு ஈசானியத்துல நீ கார் எடுத்து நிறுத்தினாலும் இப்ப பார்த்த கதை தான். இன்னும் ஜிம்முன்னு கொஞ்ச நேரம் ஆகும். ஏன் அவரை போட்டு ஊத்தீங்க? ஏன்னா மேட்ரு இருக்கும். ஃப்ரண்ட்ல இடம் உள்ள தானே. அதான் நானும் பார்த்தேன். மேடம் இது கரெக்டா செஞ்சிட்டீங்களே அவர. இப்போ புரியுதாமா? வடகிழக்குல ஒரு மனிதனுக்கு படிக்கட்டு இருந்தா அவன் என்ன ஆவான்றத லைவா பாக்குறீங்களா? புரியுதாமா? இப்போ நம்ம வீடியோல பேசுறதுக்கும் இதுல காட்டுனதுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் புரியுதா சார்? புரியுதா சார்? கிளியரா புரியுதா இல்ல டவுட் ஆகுதா? யாருக்குமே டவுட் வரக்கூடாது நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு. இப்ப வடமேற்க பத்தி கேட்டீங்கன்னா இன்னொரு டெமோ காட்டலாம். வடமேற்குனா கால் இல்லாத மனிதன். அம்மா உங்களுக்கு அம்மா நல்லா கேட்டுங்க. முதல் கேள்வி கேட்டுருக்குமா? முதல் கேள்வி புக் எழுத சொல்லிட்டாங்க. கண்டிப்பா அதை நான் செய்வேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா தினமும் தூங்குறது 1 மணி 2 மணி ஆகுது. சில நேரங்கள்ல நான் வெளியூர் பிரயாணம், இந்த கோயில் திருவிழா வச்சிருக்கிறோம், கொஞ்சம் நேரம் வேணும். நானே எழுத மாட்டேன் உட்காந்து, நான் ஒரு ஆளை வச்சு எழுத வைக்கணும், கரெக்ஷன் பார்க்கணும். வருஷங்கள் ஆனாலும் பயனுள்ளதா எல்லாருக்கும் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அது போதும். சரி, இதே பௌர்ணமி கிரிவல தண்ணிக்கு ஒரு புக்கை நம்ம வெளியிடுறோம்.
ஓகேவா? நான் பல பாட்டு எழுத போறோம். அதுல முதல் பாட்டு முன்னுரையில இவர்கள் தூண்டுதலால் புக் எழுதுறேன்னு சொல்லி எழுதிடுறேன். விடுங்க அம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா இருங்க ஒரு நிமிஷம். ரெண்டாவது ஐயா சுப்பிரமணியம் ஐயா எங்க இருக்காரு சார்? எதுவும் சொல்லுங்க, ஒரு செகண்ட் இல்லைங்க. முதல் விஷயம் தான் கேட்டாங்கன்னா புக் எழுத சொன்னாங்க. ரெண்டாவது நான் சொன்னா கல்யாணத்தை கேட்டாரு. அந்த கல்யாணத்துக்கு ஒரு வழி சொல்லியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் புரியுதா? யாருன்னா புரியலையா? ரைட். மூணாவது வாங்கம்மா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் வழி கேட்டாங்க. அது ஒரு டெமோ காட்டினேன். அது புரியுதா? கொடுங்க. புரியுதா? எல்லாரும் நிம்மதியா இருக்கணும். தலை பாரமா இருந்தா நிம்மதியா இருக்க முடியாது. தலை பாரமா இருந்தா நிம்மதியா, கை காலு உடம்பு எது வேணாலும் எப்படி வேணாலும் பாதிக்கலாம். ஒரு கை இல்லாம வாழலாம், கால் இல்லாம வாழலாம், கிட்னில டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆனா ஒரு மனிதனுக்கு முக்கியம் பிரதானம் எது? இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அதுதான் பாம்பன் சுவாமி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அண்டமாய் அவனியாய் அரியதாய் பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான தின்பிரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கின்றார். ஏன்? தலையில தான் உயிர் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அனைவருமே நிம்மதியா இருக்கணும்னா தலைவலனா இருக்கக்கூடாது. லாசான அனைத்து பேரும் எத்தனை கோடியா இருந்தாலும் அவங்க வீடு கிழக்கு பாதிப்பு மட்டும்தான். இப்ப புரிச்சாமா? ரைட்டு. அடுத்தது கொடுமா. வாங்கம்மா, கேள்வி கேளுங்கம்மா. அம்மா கேள்வி வாங்க வாங்க உள்ள. ஆமா கொஞ்ச நேரம் பேசாதீங்கம்மா தயவு செஞ்சு. அம்மா அமைதியா இருங்க ஒரே நிமிஷம் தயவு செஞ்சு. உங்க வீடியோல ஆல்ரெடி நான் பாத்திருக்கேன். இந்த பக்கம் ஜன்னல் இருக்கணும்னு சொல்லி நான் எங்க வீட்டுல போய் கேட்டப்போ அங்க இருக்கு ஜன்னல். சோ ஜன்னல் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இப்போ எங்க வீட்டு சூழ்நிலை எப்படின்னா இந்த ஷேர்ஸ் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. ஷேர்ஸ். ஓகே. இப்போ நல்லா கேட்டுங்களேன். நம்ம செய்யற தொழிலுக்கும் நம்ம வீட்டு வாஸ்து அமைப்புக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. இப்போ வடமேற்கு பாதிக்கப்பட்டு விட்டால், வடமேற்கு பாதிக்கப்பட்டு விட்டால் அவர் ஓட்டுநராக இருப்பார். ஓட்டுநர்னா பிளைட் ஓட்டலாம், ஷிப்பிங்கா இருக்கலாம், டிரைவரா இருக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா டைலரா இருக்கலாம். காலை சம்பந்தப்படுது. கால் எதுக்கெல்லாம் சம்பந்தப்படும் அந்த தொழிலாம் செய்வார். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கினா உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுடைய கால் எதுக்கு வேலை செய்தோ அந்த தொழில வடமேற்கு செய்வார். இப்போ ஏன் இறைவன் வாஸ்து குறையுள்ள வீட்டில் ஒரு மனிதனை வாழ வைக்கிறான்? இறைவன் முட்டாளா? சொல்லுங்க. பயங்கர மாஸ்டர் மைண்ட். இறைவனுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மனிதனை எப்படி எல்லாம் வழிநடத்த வேண்டும், அவன் எதெல்லாம் செய்வான் எதெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்றது இறைவனுக்கு என்ன தெரியும்? ரொம்ப நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? அப்போ ஒரு மனிதன் வண்டி ஓட்டணும்னா அவன் வீட்டுல இருக்க கூடாது. வண்டி ஓட்டணும்னா வீட்டுல இருக்க கூடாது. ஒரு பைலட் வீட்டுல இருந்தா பிளைட் ஓடுமா? ஒரு ஷிப்பிங் ஓட்டுறவரு வீட்டுல இருந்தா கப்பல் ஓடுமா? ஓடாது. அப்ப அவர் வீட்டுல வடமேற்கு பாதிப்பை கொடுத்துருவார். கொடுத்தாதான் அவன் என்ன பண்ண வீட்டுல இருந்து வெளியே போக முடியும். இப்ப ஷேர்ஸ் எல்லாம் எப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரா ட்ரேடிங் ஒண்ணு இருக்கு, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. இந்த இன்ட்ரா ட்ரேட் எல்லாம் பண்றவங்க எல்லாருமே வடமேற்கு பாதிக்கப்பட்டது. ஏன்னா இப்ப இவங்களுடைய சந்தேகம் என்னன்னா என் வீட்டுல கிழக்குல ஜன்னல் இருக்குது ஆனா எப்படி லாஸ் ஆச்சு? நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா தானே இருக்குது. அப்படின்னா நீங்க கவனிக்கப்படக்கூடிய இடம் கிழக்கு அல்ல வடமேற்கு. வடமேற்குல படிக்கட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்? வடமேற்குல படிக்கட்டு இருந்தா படிக்கட்டுல என்ன இருக்கும்? ஹெட்ரூம் போட்டுருவாங்க. மாடி படி ஏறும் போது மழை தண்ணி உள்ள வராத அளவுக்கு என்ன இருக்கும்? ஹெட்ரூம் இருக்கும். அப்போ வடமேற்கு என்பது உயர்ந்து விடும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. வடக்க பார்த்த வாசல் இருக்கவங்களாம் வடமேற்குல படிக்கட்டு இருக்குன்னு வைங்களேன். படிக்கட்டு மேல ஏறீங்கன்னு வைங்க, ஹெட்ரூம்னு ஒண்ணு இருக்குமா மாடி மேல? அப்போ மாடி மேல போய் நின்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், வடமேற்கு பகுதி உயரமா இருக்கும். வடமேற்கு பகுதி வடமேற்கு பகுதி உயரமா இருக்குன்னா அந்த இடத்துல வடகிழக்கு குறைந்து விட்டதுன்றாங்க. வடமேற்குல போருக்குதா, பள்ளங்குதா, கிணறுக்குதா, கட்டுக்குதா, படிக்கட்டு இருக்கா? அந்த வடமேற்குல போய் நீ நடந்து சுத்தி வர மாதிரி இடங்குதா? சரி, வடமேற்குல உங்க வீட்டுல ஃபால்ட்னு நான் சொல்றேன். வடமேற்கு வடக்கு வாயுத்துல ஜன்னலுக்குதா? வடமேற்குல லோ ரூஃப் இருக்கா? வடமேற்குல ஐசீலிங் இருக்கா? இதெல்லாம் இல்லாம
ஷேர் மார்க்கெட்ல கேள்வி கேட்கறவங்க டீட்டெயில் தெரியாத கேட்காதீங்க, டைம் வேஸ்ட் ஆகுது. நீங்க டீட்டெயில் தெரிஞ்சுன்னு வந்துருங்க. அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் கேள்வி எது பாருங்க, போறீங்க உங்க வீடு வடமேற்க பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்றீங்க, வரும்போது டீட்டெயில் எடுத்துன்னு வரீங்க. வடக்கும் மேற்கும் சந்திக்கும் இடம். இந்த கேமராமேன் இந்த சைடு பாத்துக்கிறாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? இப்ப கேமராமேன் அப்படியே திரும்பிட்டு வரணும் கொஞ்ச நேரத்துல. இப்ப வீடு திரும்பிடுமா? ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை வருஷம் சத்ரு சம்ஹார யாகம் ஒண்ணு நம்ம பண்றோம். அது எங்க அப்படின்னா நம்ம கிரிவல பாதையில முருகன் கோயில் ஒண்ணு பார்ப்போம் இல்லையா, அந்த கோயில்ல நடக்கும். திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு ஹோமம் ஸ்டார்ட் ஆகி 6 மணிக்கு பூர்ணாகாதி நடக்கும். 7 மணிக்கு மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்கும். போன வருஷம் யாருன்னா வந்திருக்கீங்க அதுல? இவ்வளவு பேர் வந்தீங்க போன வருஷம் வந்தீங்களா? அட்டே பேசக்கூடாது, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது, 1/4 மணி நேரம், சரியா? மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்கும். இந்த மிளகாய் தூளை எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறேன், அதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். இருங்க. வீட்டுல சமைக்க வச்சுக்கிற மிளகாய் தூளை எடுக்க கூடாது. ஒண்ணு, தனியா போடக்கூடாது. வெறும் மிளகாவை அரைச்சி ஒரு 50 கிராம் இருந்தா போதும். ஏன்னா போன வருஷம் 250 கிராம் சொன்னேன், 1/4 கிலோ சொன்னேன். நம்ம ஆட்களுடைய கொடுங்க டப்பா சைஸுக்குதா, இந்த மாதிரி சில்வர் டப்பா வாங்கிக்கணும். இந்த மீன் வைக்கிற குழம்பு வைக்கிற டப்பாலாம் எத்தனை வராதிங்க, புதுசா ஒண்ணு வாங்கிக்கிங்க, சரியா? பிளாஸ்டிக் டப்பால எத்தனை வராதிங்க. இந்த மாதிரி ஒரு டப்பால அரைச்சிருங்க. அரைச்சி இப்போ என்ன ஒருத்தர் டவுட் கேட்டாரு, 50 கிராம் எப்படி போய் மிஷின்ல அரைப்பாங்க, கடைக்காரன் ஒத்துக்க மாட்டானே. எப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்களால முடியல. மிக்சியில போட்டு அடிங்க, இல்லைன்னா 2 கிலோ எத்தனை மிளகா அரைங்க, அதுல 50 கிராம் எடுத்து போட்டுங்க. திருவிழா முடிஞ்ச பிறகுதான் நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கர்மா வேலை செஞ்சிடும். வேங்கப்பா, இதுக்கப்புறம் மிக்சி தான் அவங்க பயன்ட்டாங்க. இப்போ இந்த மாதிரி டப்பால மிளகாத்தூள் அரைச்சு வச்சிருங்க, சரிங்களா? அரைச்சிட்டு உங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும். பாருங்க, கொடுங்கம்மா, அந்த டப்பா கொடுங்க. கல்யாணம் நடக்கணும், சுபகாரியம் நடக்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும். இந்த மாதிரினா மஞ்சள் கலர்ல ஜாக்கெட் பிட்டு கட் பண்ண கூடாது. ஜாக்கெட் பிட்டை கட் பண்ண கூடாது. முழு ஜாக்கெட் பிட்டை இந்த பாருங்க அப்படியே மேல வச்சு இப்படி போட்டு நூலை போட்டு சுத்திடுங்க. சுத்துங்க. இவ்வளவு காட்டுறோம்ல டெமோ, நாளைக்கு காலையில ஆபீஸுக்கு போன் வரும் பாருங்களேன். சார் அது மஞ்சள் வந்து நீங்க காட்டின மஞ்சள் கொஞ்சம் வெளுத்தா மாதிரி இருந்தது சார், கொஞ்சம் டார்க்கா இருந்தா பரவாயில்லையா சார்? சார் அந்த ஜாக்கெட் பிக்கெட்ல ஏதோ இந்த சீல் அச்சா மாதிரி இருக்குது, அது இருக்கலாமா சார்? பதில் சொல்லி உண்மையிலே எங்க ஆபீஸ்ல வந்து வேலை செஞ்சு நினைச்சுக்க, கீழ்பாக்கத்துல கூட உங்களை சேர்க்க மாட்டான். இந்த மாதிரி ஜாக்கெட் பிட்ல சுத்திக்கணும், வீட்டுல வச்சிடணும். 7 நாள் நான்வெஜ் சாப்பிட கூடாது. முன்னாடி 7 நாள், பின்னாடி 7 நாள். திருவிழா 28ஆம் தேதியா, 21ல இருந்தே விட்டுடணும். திருவிழா முடிச்சு 7 நாள் விட்டுடணும் நான்வெஜ். அப்பதான் பலிதமாகும். வச்சு இதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் இல்லைன்னா சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு காலை மாலை மதியம், இல்ல காலை மாலை மதியம் முடியாது சார், நான் சாப்பிட்டு லைட்டா தூங்குவேன் அப்படின்னா காலை மாலை மட்டும் தீப தூப ஆராதனை, ஒரு ஊதுவத்தி தீபத்துல காட்டினுவாங்க. சார் எனக்கு வந்து சுபகாரியம் எல்லாம் பசங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஐயா சுப்பிரமணிய ஐயா சொன்னா பாருங்க, 3 பசங்க கல்யாணம் ஆச்சு சார், பிரச்சனை இல்லை, அவங்களும் மஞ்சள் கலர் கட்ட வேணாம். இப்ப பணத்தை விட்டுட்டேன், ஷேர் மார்க்கெட்ல விட்டேன், டிரான்ஸ்போர்ட்ல விட்டேன், வட்டிக்கு விட்டேன், சீட்டை பிடிச்சேன், ஏமாத்துட்டேன், லாஸ் ஆயிட்டேன். எங்க போனாலும் பக்கத்துல சொன்னாங்க பாரு, கோழி அறுத்து என் கடையில போட்டான், ஹோட்டல் வச்சிருந்தேன், செய்வன பிரச்சனை இருக்குது. எங்க போனா சண்டை, விரைய அசுப விரைய செலவு, மருத்துவ செலவு நடக்குதுன்னா சகப்பு கலர் ஜாக்கெட் பிட்டு வாங்கி சுத்திக்கணும். சகப்பு கலர் தான். இப்ப வந்தவன ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க, சார் நீங்க கட்டிக்கிறீங்களே இது டார்க் மெரூன் ஆச்சு, இது கட்டலாமான்னு கேட்டாங்க. சகப்பு கலர் ஜாக்கெட் பிட்டு கேட்டீங்கன்னா தருவாங்க. டவுட்டு நம்ம ஆளுங்களுக்கு மட்டும்தான் அந்த மெரூன்லாம் வித்தியாசமாலாம் வரும், புரியுதா? இப்போ சார் எனக்கு எதுவுமே வேணாம் சார், ஞானம் வேணும், முக்தி வேணும், மோட்சம் வேணும், அடுத்த பிறவில நான் மனுஷனா பிறக்கவே கூடாது, இறைவன் அனுகிரகம் மட்டும் இருந்தா போதும், இந்த ஜாக்கெட்டுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன், இறைவன் அனுகிரகம் மட்டும் இருந்தா போதும், ஒரு நல்ல ஒரு குரு எனக்கு வேணும் வழிகாட்ட அப்படின்றவங்க வெள்ளை கலர் ஜாக்கெட் எடுத்துன்னு வந்து சுத்தி வீட்டுல வச்சு எடுத்துன்னு வந்து அங்க சேர்த்துடணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்ப நான் மூஞ்ச பார்த்தே சொல்றேன், இவங்களுக்கு ஒரு 50 கிராமு,
அவங்க பையனுக்கு ஒரு 50 கிராம், அவங்க சின்ன பையனுக்கு ஒரு 50 கிராம், 150 கிராம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா அது உங்களுடைய சௌகரியம். ஆனா எப்பவுமே இறைவன் கிட்ட ஒரு வழி, ஒரு வேண்டுதலை ஒரே மனதாக வைக்கணும், ஒரே மனதாக வைக்கணும். சார் வெளியே கொடுத்த பணம் உள்ள வரணும் அப்படின்னா மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டு. ஆனா வெளியே கொடுத்த பணம் தகராறா இருக்குது, கேட்டா சண்டை வருது அப்படின்னு சிகப்பு கலர் ஜாக்கெட் பிட்டு. குழப்பதா? பிஎஃப் வரணும்னா மஞ்சள் கலர்மா, வாங்கினவன் வந்து பொய் சொல்றான்னா சிகப்பு கலர். அந்த மாதிரி புரிஞ்சுக்கினீங்களா எல்லாரும்? சொந்த வீடு அமையில மஞ்சள் கலர் ஜாக்கெட், மஞ்சள் கலர் மஞ்சள் சுபகாரி எல்லாம் மஞ்சள் கலர் ஜாக்கெட்டுமா. ஜாக்கெட் பீட்டை வாங்கிக்கின்னு மிளகாய் தூளை கொடுத்துட்டு ஜாக்கெட் பீட்டை பத்திரமா வச்சுக்கங்க. அதுலதான் கரெக்டா எலுமிச்சை பழம் தருவோம் நைட்டு 12 மணிக்கு. சார் பௌர்ணமியில நீங்க வாங்க வேணாம் சொல்லிட்டீங்களான்ட்டு விட்டு போயிட போறீங்க. இது வேறு அது வேறு. இது வேற வருடத்தில் ஒரு முறை மக்களுக்காக செய்யப்படுகின்ற யாகத்துல மகா பிரசாதம் சொல்லக்கூடிய எலுமிச்சை பழம் தருவோம். அதை வாங்கிட்டு போனா வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது நான் அப்புறம் சொல்றேன். நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. முதல்ல இந்த பத்திரிகைய கடன் வந்து அடையணும்னா சிகப்பு கலர் ஜாக்கெட். உங்களுக்கு கடன் ஒருத்தர் தரணும்னு வைங்க, அது ஒரு கலர். நீங்க ஒருத்தருக்கு கடன் தந்தீங்கன்னா அது ஒரு கலர். இப்ப ரெண்டுத்துல என்ன கலர் நீங்களே சொல்லுங்க. குழம்பிட்டீங்களா? நீங்க கடன் அடைக்கணும்னா மஞ்சள் கலரு, உங்களுக்கு ஒருத்தர் பணம் தரணும்னா சிகப்பு கலரு. இப்போ கிரிவலம் சுத்த மாட்டாங்க இந்த அம்மா, இதே ஓடும் மஞ்சளா சவுப்பா மறந்துடுவாங்க கொஞ்ச நேரத்துல. ரொம்ப கஷ்டம். இருமா இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் ஒரு 6 மாசத்துல நீங்க என்ன பாருங்க, சார் கூப்பிடல சார் சும்மா அந்த லெவலுக்கு வந்துருவாங்க நம்ம மக்கள். அப்படிதான் போய் நிக்குது. இருமா ஏமா ஐயா உன்ன டைம் ஆகல. இப்ப உங்க எல்லாரும் எனக்கு ஒருத்தவங்க தான். இங்க இவங்க வேண்டியப்பட்டவங்க, இவங்க வேண்டாதப்பட்டவங்க கிடையாது. உங்க ஒவ்வொருத்தரா தனியா கூப்பிட்டு நான் அழைக்க முடியாத சூழ்நிலை. நானே ஒவ்வொரு வருஷமும் பத்திரிகை வைக்கிறதுக்கு 15,000 கிலோமீட்டர் சுத்துறேன். இந்த வருஷம் 20,000 கிலோமீட்டர் மேல சுத்திக்கிறேன். கார்ல சுத்த முடியல, பிளைட்ல சுத்துறேன். ஒவ்வொரு ஊருக்கும் வைக்க முடியல முக்கியமானவங்களுக்கு எல்லாம் பத்திரிகை. அதனால யாரும் தவறா எடுத்துக்காத. இங்க வந்து அனைவருக்கும் நான் இங்க பத்திரிகையை மக்கள் சார்பா கொடுக்குறேன். நீங்க வாங்க ஒரு மக்கள் ஆனா சரி வாங்க, ஒரு 4 பேர் ஜென்ஸ், நான் ஒரு 4 பேர் லேடிஸ் வாங்க. ஒரு 5 ஜென்ஸ், ஒரு 4 லேடிஸ், நவகிரகங்கள் வாங்க, 9 பேர் வாங்க. அனைவரும் தவறாமல் இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும். இந்த வருஷம் 2025 நீங்க சத்ரு சம்ஹார யாகத்துக்கு வரீங்க. 2026 நீங்க அனைவருமே ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. இது சத்தியமான உண்மை. குழந்தை இல்லாதவங்கள மஞ்சள் கலர் ஜாக்கெட் போயிட்டு, திருமணம் ஆகாதவங்க மஞ்சள் கலரு, கார் வேணும், வேலையில ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா மஞ்சள் கலர் ஜாக்கெட். சார் நான் வேலையில இருக்க, என் டிஎல்லுக்கும் என்னுடைய HR பெரிய மோதலா இருக்கு, எனக்கு ரொம்ப அந்த ஆளை மேய்க்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதுன்னா சிகப்பு கலர் ஜாக்கெட். வேலை சுபகாரின்னா என்னம்மா? இப்போ சுபகாரின்னா என்னம்மா? மஞ்சள் தாம்மா. பிரச்சனையா இருக்கு, பிரச்சனை தீரணும்னா சிகப்பு கலருமா. புரியுதா? பிரச்சனை தீர்ப்பது சிகப்பு, சுபகாரியத்துக்கு மஞ்சள். ஞானம் வேணும், முக்தி வேணும்னா வெள்ளை. சரியா? இதுல என்ன குழப்பம் இருக்கா? இந்த மாதவிடாய் கோளாறு பிரச்சனை, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தது. இப்ப நீங்க வீட்டுல வச்சுட்டீங்கன்னா நான் வந்து கலந்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. நல்லா கேட்டுங்க. எல்லாருக்குமே உங்களுடைய அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு குத்து மதிப்பா உங்களுக்கு தெரியும் 28ஆம் தேதி என்பது நம்மளால கலந்துக்க முடியாதானே. என்னை பொறுத்தவரை இப்போ நான் மாலை போட்டிருக்க முருகருக்கு, நல்லா கேட்டுங்க, யாரும் பேசாதீங்க 5 நிமிஷம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பருடைய அம்மா தவறிட்டாங்க. நான் போயிருப்பேன்னு நினைக்கிறீங்களா, போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டா சொல்லுங்க. போய் கடைசி வரைக்கும் இருந்து மயானத்துல நான் தான் புடிச்சு இறக்கி வச்சேன். நான் தான் புடிச்சு என்ன பண்ண, மாலையை கழிட்டு தான் போனேன். ஆனா கழிட்டாமே போயிருப்பேன்.
ஆனா சில பேர் என்னை பார்த்து அவங்களும் தவறான வழியில் பின் சென்று விடக்கூடாது என்பதற்காக மாலையை இப்படி கட்டினா போனேன். மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாத ஒருவன் இறைநிலை அடைய முடியாது. இறைநிலை என்ன பண்ண முடியாது. சரி, இப்ப என் நண்பருடைய அம்மா தவறிட்டாங்க, நான் மாலை போட்டிருக்கேன், எனக்கு தீட்டு, நான் போல. இப்ப என் அம்மா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? அப்ப நம்மளுக்கு நடந்தா ஒரு மாதிரி மனசாட்சி வேலை செய்யும், மற்றவங்களுக்கு நடந்தா மனசாட்சி ஒரு மாதிரி வேலை செய்யும். இது இறைநிலையை அடையாது. இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது. இறைநிலை என்ன பொறுத்த வரைக்கும் தெய்வத்துக்கு செய்யறதை விட இந்த மாதிரியான செயல்களை செய்யும் போதுதான் நம்மளுக்காக ரொம்ப இந்த ஆலய நிர்வாகம் வந்து மிகப்பெரிய அளவில் மக்களுடைய வசதிக்காக எல்லாமே செஞ்சு தராங்க. என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா, திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னா அது கிரிவலத்துக்கு பேர் போனது. அடுத்தது திருவண்ணாமலை, சின்ன திருவண்ணாமலை, சின்ன பகவதி அப்படின்னு சொன்னா நம்ம அரசன்கண்ணி கல்யாண பசுபதீஸ்வரர் தான் வரணும் அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. அந்த லட்சியத்தை நம்ம அடைந்தே தீர்வோம். இன்னைக்கு நம்ம இப்படி உட்காந்து பேசுறோம், இன்னும் 2 வருஷம் கழிச்சு என்ன தெரியுமா நடக்கும்? அவங்கவுங்க வருவாங்க, வண்டி விட்டு மலையை சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கவுங்க வருவாங்க, அப்பயும் நம்ம பேசுவோம். அப்ப இந்த பழைய கூட்டம் மட்டும் இருக்கும், புது ஆளுங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? 24 hours என்ன பண்ணுவாங்க? மலையை சுத்தக்கூடிய காலம் ஏற்படும். இரவையும் மலையை சுத்தக்கூடிய காலம் ஏற்படும். மலை அடிவாரத்துல கிரிவலம் அன்னைக்கு கடை போடுற சுச்சுவேஷன் ஏற்படும். எல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்க போது நம்ம பார்க்க தான் போறோம். இந்த திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்களாம் இங்க படம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இங்க வந்து வாழ்க்கை மாறினவங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, நீங்க சொல்லி நிறைய பேர் வருவாங்க. அதனால இது அரசன்கழனி என்ற சின்ன திருவண்ணாமலை. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த கமலக்கண்ணன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இப்போ நம்ம சொல்லினேன் தான். இப்போ என் நண்பருடைய அம்மாக்கு எல்லாத்தையும் நம்ம தான் செஞ்சோம். ஏன்னா இறைவனே அங்கதான் இருக்காரு. இறைவன் எங்க இருக்காரு? அங்கதான் இருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? இங்க நினைச்சுக்கிறோம். புரியுதுங்களா? தீட்டுன்றது நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க, சுத்தமா இருப்பது, குளிப்பது தீட்டு, குளிக்காமல் இருப்பது தீட்டு நினைச்சுக்கிறீங்க. கிடையாது. அக தூய்மை, புறை தூய்மைன்னு ஒண்ணு இருக்கு. வருஷம் ஃபுல்லா குளிக்காம ரோட்டோரம் படுத்துன்னு இருக்க ஒருத்தர் தான் நம்ம சித்தர்னு சொல்றோம். உண்மைதானே? அதான் நம்ம உண்மை. நம்ம அந்த சித்தரை பார்க்கும்போது காலையில குளிச்சுட்டு சென்ட்லாம் வச்சுட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் தடவிட்டு போய் அவர்கிட்ட நிக்கிறோம். அவர் வருஷம் ஃபுல்லா குளிக்கல, ஆனா அவர் மேல துர்நாற்றம் வீசாது. ஏன்? மன தூய்மை. அதனால இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க அது ஒரு தீட்டு கிடையாது. உங்களுடைய மனசு அதுக்கு ஒப்புதல் தரவில்லை என்றால் வராதிங்க. உங்க வீட்டுக்கு ஆரம்பிச்சிருங்க. இல்ல சார் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கிளியரா ஆயிட்டேன் சார் நானு அப்படின்னா நீங்க வந்து கலந்துக்கலாம். நீங்க வந்து அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக நான் விட்டு விடுகிறேன். சரிங்களா? வர வேணாம் சொல்லல. உங்க மனசு ஒத்துக்கலன்னா நீங்க என்ன பண்ண வேணாம். உங்க மனசு அளவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? அதாம்மா அந்த வீட்டுல பூஜை பண்றாங்க 3 நாள் மட்டும் விட்டுருங்க, பண்ண வேண்டாம். சரிங்களா? பண்ணலாமா? தாராளமா செய்யலாம். உங்க வீட்டுக்காரர் செய்யலாம். நான்வெஜ் சாப்பிட கூடாது சொன்னீங்க இல்லையா, அது வீட்லயே செய்யக்கூடாதுங்களா? இல்ல 7 நாள் விட்டுருங்களாமா மொத்தமா தான் சாப்பிடுவாங்க இல்லையா? சொல்லுமா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு தானே சேர்த்து நல்லது நடக்க போகுது. பூஜை பண்றாங்க சார், வர முடியல, நம்ம கிட்ட கொடுத்து அனுப்பலாமா? ஏன் வர முடியல? அது சொல்லுங்க, ரீசன் சொல்லுங்க. தெரியல, சொல்றாங்க, கேட்டாங்க. யார் கேட்டது? கேட்க சொன்னது? அதெல்லாம் அது உங்க பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு பூஜை பண்றோம், வழிபாடு பண்றோம். குத்து அனுப்பலாம். கொரியர் சர்வீஸா இது? அதுதான் கேட்டாங்க. எல்லாரும் நீங்க வரணும்னா குத்து அனுப்புறது. தயவு செஞ்சு திருவிழால வந்து இந்த மாதிரி உட்காருன்னா சொல்லி கத்த வைக்காதீங்க. கூட்டம் ஓவரா இருக்கும். கொஞ்சம் டீசெண்டா மெயின்டைன் பண்ணுங்க. நான் சொல்லி வச்சுக்கிறேன், ஃபாலோவர்ஸ் எல்லாம் சொன்னா கேட்பாங்கன்னு. நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியணும், வெளியாளுக்கு தெரியக்கூடாது. புரியுதா? இந்த டீலிங் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அங்க வந்து காட்டி குத்துறாது. அவங்க பிரச்சனை நீங்க சேர்த்து எடுத்துன்னு வரீங்க. இப்போ ஒருத்தர் கேன்சர் இருக்குது, லைட்டா கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா?
சொல்லுங்க சார். அவங்களுடைய கர்மாவும் மிளகாத்தூள் எரிச்சல் மூலியமா முருகன் வாங்கி போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? சரி ரைட்டு, கிரிவலம் பண்ண போறோம். திருவிழாக்கு எல்லாருக்கும் அழைப்புகள் கொடுத்துட்டு எல்லாரும் வந்துடணும். நான் மன்னார்குடியில இருந்தேன், அதனால வர லேட் ஆயிடுச்சுன்னா சொல்லக்கூடாது. 3 நாள் காலையிலே வந்துடணும். சரிங்களா? அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லையாமா? என்ன ஆகுது? உடம்பு சரியில்லை நிறைய இருக்குது. சளியா, தலைவலி, மஞ்சா காமால இருக்குது. சரி இருங்கம்மா, உங்ககிட்ட நான் தனியா பேசுறேன். ஒருத்தவங்க புக் எழுத சொல்லிட்டாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு கேட்டாரு. இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்குதுன்னா வழியும் கேட்டாங்க. வடகிழக்கு பாரமா தான் நிம்மதியா இருக்க முடியாது, டெமோ காட்டணும். இன்னொருத்தர் அவரு எங்க என்ன கேட்கணும்? பொதுவான கேள்வியா? மைக் பிடிங்க, டக்குன்னு கேளுங்க, அவ்வளவுதான். லாஸ்ட் முக்கியமான கேள்வி, அட்சய திருதி அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, அட்சய பாத்திரம் யாருக்கு கிடைச்சது? ஏன் கிடைச்சது? அவங்க காட்டுல சாப்பாட்டுக்கு வறுமை வரக்கூடாதுங்கிறதுக்காக கிடைச்சது. அதான் அட்சய பாத்திரம் என்றால், அட்சய திருதி என்றால் இரண்டுமே ஒண்ணுதான். புரியுதுங்களா? வனவாசம் போறாங்க பாண்டவர்கள். என்ன பண்றாங்க? வனவாசம் போறாங்க. பிரம்மதேவர்கிட்ட வர கேக்குறாங்க, காட்டுல இருக்கோம், நாங்க சாப்பிடணும், ஒரு வழி தாண்டும் போது ஒரு அட்சய பாத்திரத்தை இறைவன் கொடுத்து அள்ள அள்ள குறையாது அந்த பாத்திரத்துல உணவு. ஏன்னா பீமன் ஒருத்தவனே பயங்கரமா சாப்பிடுவான், சமைச்செல்லாம் போட முடியாது. அப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு நகை வியாபாரி போய் சொல்றாரு, யோ அட்சய திருதி அன்னைக்கு நகை எடுத்தா நகை சேரும் சொல்லியான்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் உதுட்டான்னு சொல்லிட்டாரு. நடந்த உண்மை, நடந்த உண்மையை சொல்லி சிரிக்கவே கூடாது. முக்கியமான விஷயம். அந்த ஜோதிடர் என்ன பண்றாருன்னா, அட்சய திருதி என்று நகையீடுகள் சேருன்றாரு. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடினா இவ்வளவு யூடியூப்ல ஜோதிடர்கள் எல்லாம் கிடையாது, நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க பேசல. அன்னைக்கு ஸ்டாட்லைட் சேனல்ல ஒரு ஜோதிடர் சொன்னா அதை கண்மூடித்தனமா நம்பணும். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இந்த அட்சய திருதி என்று நகை எடுத்தால் பெருகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். சரி, ஒரு வீட்டுல கிழங்கு ஃபுல்லா க்ளோஸ் ஆகிக்குது, அவங்க அட்சய திருதி நகை எடுக்கிறாங்கன்னா ஆகும் இருக்கட்டும் கூடுமா? நம்ம கான்செப்ட் படி இந்த 4 நட்சத்திரத்தெல்லாம் அப்புறம் வச்சுட்டு முதல்ல நம்ம ஒரு ஃபார்முலா சொல்றோம்ல, அது உள்ள வாழ்ந்தாதான் ஜெயிக்க முடியும். அட்சய திருதி அன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாரு. அல்ல அல்ல குறையாத அன்னதானம் போடுங்க. புரியுதா? யாருக்கு போடணும்? ஏழைங்களுக்கு. போங்க, பைபாஸ் ரோட்ல நில்லுங்க, 2000 பேருக்கு மோர் கொடுங்க. போங்க. இப்போ கொரோனால நான் வந்து பீகார் போயிருந்தேன். போக வழியே இல்லை, மாட்டீங்கன்னாங்க. ராஜஸ்தானும் போயிருந்தேன். சரிங்களா? ஸ்லீப்பர் பஸ் எடுத்துட்டு 30-60 பேரை கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்க ஏரியால டிராப் பண்றதுக்கு போயிருந்தேன். சரிங்களா? அந்த ஆந்திரா பகுதியில, ஆந்திரால கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்கு ரைட்ல லெப்ட்ல ஃபுல்லா சாப்பாடு போட்டாங்க. தமிழ்நாட்டுல ஹோட்டல் கிடையாது, எங்கேயும் சாப்பாடு வசதி கிடையாது. ஆந்திரா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வழியாய் செல்லக்கூடிய அனைத்து லாரி பஸ்ஸுக்கும் 24 மணி நேரம் ஃபுட்டு கொடுத்தாங்க. ஆந்திரா கவர்மெண்ட் கொடுத்தது. அது மாதிரி அட்சய திருதி அன்னைக்கு நீங்க நிச்சயமா அல்ல அல்ல குறையாத அன்னதானத்தை போடுங்க. நகை எடுக்கிறதுலாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்களுக்கு கண் பார்வை சரியா தெரியாதான்? நல்லா கேட்டுங்க. என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களா? பேசுங்க. எங்க இருந்து வரீங்க? நான் வேலூர் மாவட்டத்துல இருந்து வரேன் சார். ஃபுல்லாவே தெரியாதா? ஆஃப் தெரியுமா? ஆஃப் தெரியும் சார். சரி, பிறவில இருந்தவா? பிறவில இருந்துல சார், இப்போ நடுவு நேரத்துல தான். எத்தனை வருஷமா? ஒரு 10 வருஷமா. சரிம்மா, ரைட். என்ன விஷயம் பேசணும்னு நினைக்கிறீங்க? எங்களுது வடக்கு தெற்கு வாசப்படி ரெண்டுமே இருக்கு. வடக்குல இருக்கு, தெற்குல இருக்கு. தெற்குல இருக்கு. சரி, எதனால அது மாதிரி இருக்கு? கண்ணு என்னமாமா? வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன்மா. கண்ட பிரச்சனை வருதுன்னா கிழக்குல பாதிப்பு இருக்குது. இவங்களுடைய பூர்வீக வீடு கிழக்கு, அதாவது பயன்படுத்தாத வீடு, குட்டிச்சவர் வீடு, பாழடைந்த வீடு, இல்லைன்னா கிழக்கு சவர் ஃபுல்லா க்ளோஸ், இந்த மாதிரி எதனா இருந்தாதான் இந்த பிரச்சனை வரும். என்னமா இருக்கு? எதுவும் இல்ல சார். இல்லம்மா, கிழக்குல என்ன இருக்கு சொல்லுங்க. கிழக்குல ரூம் இருக்கு, நீட்டுக்கு. வடகிழக்கு ஈசானியத்துல பாத்ரூம் இருக்கா? ஈசானியத்துல இல்ல சார். கிழக்குல வந்து ஜன்னல் கூட எதுவும் கிடையாது, சுத்தமா மூடி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிழக்குல ஃபுல்லா க்ளோஸ் தானே? இப்போ நீங்க மருத்துவம் பார்த்தாலும் மருத்துவம் பழிக்காது. நான் சொல்றதுல ஜன்னல் வச்சீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை தெரிஞ்சிடும். இவங்களோட ஒரு சேலஞ்சா எடுத்து நான் சொல்றேன். கிழக்கு மூடி இருந்தா, கிழக்குல படிக்கட்டு இருந்தா தான் கண் பார்வை வரும். இப்போ வீடு எப்படி இருக்கு? கிழக்கு மூடி தானே இருக்கு. நான் சொல்றதுல ஜன்னல் மட்டும் வைங்க.
2 மாசம் கழிச்சு உங்களுக்கு பார்வை கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப பெற முடியும். சரிங்களா? ஓகே, ரைட்மா, நல்லது. ஐயா வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் யாரும் கிடையாது, சிவபூதகணங்கள். சிவனடியாருக்கு ஒருத்தருக்கு வந்து வழி கேட்டாராம், சாப்பிட எப்படி போனோன்னு. இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், வழி காட்டினாராம், அந்த வழி போன. சிவனடியாருக்கு வழி காட்டியதாலே அவர் சொர்க்கலோகம் சென்றார்னு இருக்கிறாங்க. 63 நாயன்மார்கள் கதையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு துணி துவைக்கக்கூடிய ஒருவர் துணி கிழிந்து விடும். அந்த துணியை கொடுத்த முதலாளிக்கு துணியை சரியா திருப்பி கொடுக்க முடியலையே, தொழில் தர்மத்தை மீறிட்டுமேனு மண்டைய முட்டி அப்படியே விட்டார். அவர் ஒரு நாயன்மாரான். புரியுதுங்களா? சிவனடியார்கள் மட்டும் நீ என்னதான் சொன்னாலும் சரி, எவ்வளவு ஜோதிடம் சொன்னாலும் வாஸ்து சொன்னாலும் அவர்கள் பிடித்த பிடி வந்து எப்படி தெரியுமா இருக்கும், உடும்பு பிடியா இருக்கும். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சரணாகதி சரணாகதி சொல்றேன்ல, அது இங்க நீங்க பார்க்கலாம். அதுவும் பசங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன இந்த வயசு பசங்கெல்லாம் உண்மையிலே வரவேற்கத்தக்க கூடியது. புரியுதுங்களா? இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா இவங்கதான் வழி நடத்த போறாங்க, இவங்கதான் வழி நடத்த போறாங்க. அதனால இதெல்லாம் மிகவும் வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம். இப்ப சிவனடியார்கள் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு திருமுறையில ஒரு 4 வரி பாடுவாங்க. அது காரணம் என்னன்னா, அனைத்து பேருடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மனதை ஒருநிலைப்படுத்தி அனைவரும் கண்களை மூடி அமைதியாக 1 நிமிடம் இருங்க. உங்களுடைய வேண்டுதல முதல்ல உங்க குலதெய்வம், 2வது உங்களுடைய மூதாதையர், 3வது உங்களுடைய இஷ்ட தெய்வம், 4வது கல்யாண பசுபதீஸ்வரர். அப்படியே ஆர்டர் 1 by 1 ஆர்டர்ல பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இங்க ஓதுவார்கள், இங்க சிவனடியார்கள் பாடுவாங்க, இறைவனை துதித்து பாடுவாங்க. நிச்சயமா எல்லாருக்கும் நல்ல வழி நல்ல மாற்றம் கிடைக்கும். நம்ம கிரிவலம் சொல்லும் போது பேசாதீங்க, போன் பேசாதீங்க. சிவனடியார்கள் கைலாயவாதியம் வாசிப்பாங்க, அதை தாண்டி யாரும் போகாதீங்க. 28ஆம் தேதி அனைவரும் திருவிழாக்கு வந்து செஞ்சிருங்க, அங்க நம்ம சந்திப்போம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஆபீஸை தொடர்பு கொள்ளுங்கள். எந்த மாதமும் நான் வீடியோ போடல அப்படின்னு நின்றுடாதீங்க. பௌர்ணமினா கன்ஃபார்ம் இங்க உண்டு, கிரிவலம் உண்டு. அந்த கார்டு வந்து நம்ம நிர்வாகத்துல கேட்கலாம். யாருன்னா கார்டு போட்டு கொடுக்கறதுனால நிர்வாகத்தை அணுகுங்க. வருஷத்துல 11 மாசம் பௌர்ணமிக்கு நான் இங்க தான் இருப்பேன். ஒரே ஒரு மாசம் தை மாசம் பௌர்ணமிக்கு மட்டும் தான் மகர ஜோதியை பார்க்க போயிடுவேன். மாசம் வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் டேட்ல பார்க்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு திருவிழா முடிந்த பிறகு நாம் மீண்டும் ஒரு இடத்தை சூஸ் செஞ்சு நம்ம மீட் பண்ணலாம். புக்கு எழுதிடுறோமா, திருமணத்துக்கு வழி சொல்லிட்டேன், பிரச்சனை இல்லாததுக்கு வழி சொல்லிட்டேன். இன்னொருத்தர் என்ன கேட்டாரு, அட்சய திருதி, அட்சய திருதி அன்னைக்கு அன்னதானத்தை போடுங்க. அல்ல அல்ல குறையாமல் வனவாசம் போன பாண்டவர்கள் சாப்பிட்ட மாதிரி வீட்டை விட்டு வீட்டு போன ஓட்டுநர்கள், சாலையோரம் தங்கி வேலை செய்யறவங்க, வீட்டை விட்டு வேற ஊர்ல வந்து வேலை செய்யறவங்களுக்கு அன்னதானத்தை போட்டு உங்களுடைய அட்சய திருதியை கொண்டாடுங்க. போகலாங்க. நன்றி. பார்வதி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, போற்றி, மன்னா போற்றி, கண்ணாரமலை கடலே போற்றி, திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, போற்றி போற்றி, போற்றி போற்றி, நாயன்மார் மலடிகள் போற்றி போற்றி, போற்றி போற்றி, போற்றி போற்றி, போற்றி போற்றி, போற்றி போற்றி, முருகனுக்கு ஸ்துதி. போற்றி ஆயிமிசை கல்விதப்பில் அயலபிராமணி போற்றி, வாழை திருநாவலூர் வந்தொண்டற்பது போற்றி, ஊழிமலை திருவாரூர் திருத்தாள் போற்றி, உலகலாம் உணர்ந்து கையவன் நிலவலாகிய நீர்மலை மேனியன் அடலில் ஜோதிட நம்பலத்தாடுவான் மலர் சிலம்பொழி வாட்டி வணங்குவோம். தோடுடைய வெண்மதி சூடி காருடைய சுரலை பொடி பூசி என் உள்ளம் தமிழ் கல்வன் என்னுடைய மலரால் நான் பணிதை செய்த நீருடைய பிரமாபுரம் மேவிய பெருமாள் நன்றே. தில்லையம்பலம்